பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சீக்கிரமாய் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் நல்லவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். தேவ சமூகத்தில் வந்து ஆலயத்தில் கூடி ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலேயும் தேவனை நம்முடைய வீடுகளில் இருந்து சேர்ந்து ஆங்காங்கே அமர்ந்து கொண்டு தேவ பிள்ளைகள் ஒருமித்து ஆராதிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலையும் இன்றைக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே, அவரை நோக்கி பார்க்கிற அத்தனை பேருடைய முகங்களையும் இன்றைக்கு அவர் பிரகாசிக்க பண்ணுவதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். இந்த ஆராதனையின் ஆசீர்வாதத்திற்காக கண்களை மூடி நாம் எல்லாரும் ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் ஒருவரே தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம். சிறந்தவர், நீர் நல்லவர், நீர் வல்லவர். ஸ்தோத்திரம். வானம் உம்முடைய சிங்காசனம் ஆண்டவரே, பூமி உம்முடைய பாதப்படி தகப்பனே. ஹல்லேலூயா. உம்முடைய பாதப்படியில் நின்று கொண்டு தேவனை தொழுது கொள்வதற்கு, தேவனை ஆராதிப்பதற்கு, தேவனை துதிப்பதற்கு, தேவனை பாடுவதற்கு, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு, தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதற்கு என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இன்றைக்கு ஆயுசு நாட்களை கூட்டி தந்து சுகம், பலன், ஆரோக்கியம் தந்து தேவன் எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் நடத்தி வருகிறீரே. உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்றைக்கு தேவனை தொழுது கொள்ளும் பாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்தபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, 2-3 பேரை நாமத்தினாலே எங்கே கூடினாலும் அங்கே நான் வருவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிற தேவனாகிய கர்த்தர், நாங்கள் ஒருமித்து ஆங்காங்கே கூடியிருக்கிற நேரத்தில் தேவனுடைய பிரசன்னத்தை என் பிள்ளைகள் மேலே கர்த்தராகிய தேவன் நீர் அனுப்பும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஆராதனை துவக்க முதல் முடிய மட்டும் தேவன் மகிமைப்பட வேண்டுமே, தேவன் உயர்த்தப்பட வேண்டுமே, தேவன் ஆண்டவரை ஆளுகை செய்ய வேண்டுமே என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த ஆராதனைக்கு விரோதமாய் செயல்படுகிற ஆவிகள் கட்டப்பட்டு போவதாக. எங்கள் பிள்ளைகள் எல்லாருக்குள்ளும் ஏக இருதயம், ஒரு மனதின் ஆவியை தேவனாகிய கர்த்தர் தருபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கோ அமர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அல்ல, இன்றைக்கு பரிசுத்த நாள், தேவனை தொழுது கொள்ளும் நாள். இந்த நேரம் தேவனை தொழுது கொள்ளும் நேரம், தேவனை ஆராதிக்கும் நேரம் என்பதில் மிகவும் கவனமுள்ளவர்களாயிருக்க தேவனாகிய கர்த்தர் என் பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் ஆவி, ஆத்தும, சரீரத்தில் தேவனுடைய பலன் வந்து இறங்குவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகத்தின் நதியின் ஆழங்களுக்குள் நீச்சல் ஆழம் கடந்து போவார்களாக. பாடல், துதி, ஆராதனைகள், செய்திகள் அத்தனையும் தேவன் நாமத்தின் மகிமைக்காய் வெளிப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆவியானவர் தம்முடைய மகிமையை பிரஸ்தாபப்படுத்துவீராக. அற்புதங்கள், அடையாளங்களை செய்வீராக. வியாதியோடு இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளுகிற பிள்ளைகள் வியாதிகள் சுகமடையும்படி ஜெபிக்கிறேன். வேதனையோடு, போராட்டங்களோடு இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வேதனைகள், போராட்டங்கள் மாறுவதாக. கர்த்தரின் மகிமையை காணும்படி கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். மறுபடியும் துவக்க முதல் முடியும் மட்டும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதற்கு உம்முடைய விலையேற பெற்ற கரங்களில் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். துதி, கன, மகிமை உமக்கு ஒருவருக்கே உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் பாடல்களை பாடுவோம். இயேசுவின் நாமமே, கிறிஸ்து இயேசுவின் நாமமே, வானம் பூமிதனில் மகிமையோரடங்கும் உன்னத நாமமே. யாரும் சேர்ந்து பாடுவோம். இயேசுவின் நாமமே, கிறிஸ்து இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, கிறிஸ்து இயேசுவின் நாமமே, வானம் பூமிதனில் மகிமையோடிறங்கும் உன்னத நாமமே, வானம் பூமிதனில் மகிமையோடிறங்கும் உன்னத நாமமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
நாமம், விண் தூதர் வாழ்த்தும் நாமம், பூலோகர் போற்றும் மேன்மையான நாமம், பூலோகர் போற்றும் மேன்மையான நாமம், இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே, வானம் பூமிதனில் மகிமையோடிறங்கும் உன்னத நாமமே, வானம் பூமிதனில் மகிமையோடிறங்கும் உன்னத நாமமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாவம் போக்கும் நாமம், துய வாழ்வளிக்கும் நாமம், பாவம் போக்கும் நாமம், துய வாழ்வளிக்கும் நாமம், நித்திய ஜீவன் அருளும் ஈடில்லாத நாமம், நித்திய ஜீவன் அருளும் ஈடில்லாத நாமம், இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே, வானம் பூமிதனில் மகிமையோடிறங்கும் உன்னத நாமமே, வானம் பூமிதனில் மகிமையோடிறங்கும் உன்னத நாமமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பேய்நடுங்கும் நாமம், கடும் நோய் அகற்றும் நாமம், பேய்நடுங்கும் நாமம், கடும் நோய் அகற்றும் நாமம், நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாத நாமம், நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாத நாமம், இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே, வானம் பூமிதனில் மகிமையோடிறங்கும் உன்னத நாமமே, வானம் பூமிதனில் மகிமையோடிறங்கும் உன்னத. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இனிமை தங்கும் நாமம், தீய இன்னல் மாற்றும் நாமம், இனிமை தங்கும் நாமம், தீய இன்னல் மாற்றும் நாமம், இருளின் பயங்கள் நீக்கும் ஈடில்லாத நாமம், இருளின் பயங்கள் நீக்கும் ஈடில்லாத நாமம், இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே, வானம் பூமிதனில் மகிமையோடிறங்கும் உன்னத நாமமே, வானம் பூமிதனில் மகிமையோடிறங்கும் உன்னத நாமமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. சாவை வென்ற நாமம், பாவசாபம் போக்கும் நாமம், சாவை வென்ற நாமம், பாவசாபம் போக்கும் நாமம்,
சர்வ வல்ல நாமம் இயேசுவின் நாமமே. சர்வ வல்ல நாமம் இயேசுவின் நாமமே. இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே. இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே. வானம் பூமிதனில் மகிமையோடிறங்கும் உன்னத நாமமே. வானம் பூமிதனில் மகிமையோடிறங்கும் உன்னத நாமமே. அல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடுவோம். எனக்கும் கிருபை போதுமே ஏசையா, எனக்கும் கிருபை போதுமே. தேவனுடைய கிருபை இல்லாவிட்டால் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. பலவீன நேரத்தில் அவருடைய கிருபை தான் நம்மளை தாங்குகிறது. அவருடைய கிருபை இல்லாமல் எல்லாம் இந்த உலகத்தில் வாழக்கூட முடியாது. தேவனுடைய கிருபை நமக்கு முழு பலத்தையும் தருகிறது. சோதனை நேரத்தில், வேதனை நேரத்தில் சோர்ந்து போகாமல் நம்மை தள்ளாடி இருக்கிற நேரத்திலும் அவர் நம்மை பலத்தினால் இடைக்கட்டுகிற தேவனாயிருக்கிறார். இந்த பாடலை பாடுவோம். எனக்கும் கிருபை போதுமே ஏசையா, எனக்கும் கிருபை போதுமே. எனக்கும் கிருபை போதுமே ஏசையா, எனக்கும் கிருபை போதுமே. எனக்கும் கிருபை போதுமே ஏசையா, எனக்கும் கிருபை போதுமே. பலவீனத்தில் என்னை தாங்கும் கிருபை, சோர்ந்து போன என்னை தூக்கும் கிருபை. பலவீனத்தில் என்னை தாங்கும் கிருபை, சோர்ந்து போன என்னை தூக்கும் கிருபை. தள்ளாடும் நேரத்திலும் தாங்கி என்னை உயர்த்தி நிறுத்திடும் தேவ கிருபை. தள்ளாடும் நேரத்திலும் தாங்கி என்னை உயர்த்தி நிறுத்திடும் தேவ கிருபை. எனக்கும் கிருபை போதுமே ஏசையா, எனக்கும் கிருபை போதுமே. எனக்கும் கிருபை போதுமே ஏசையா, எனக்கும் கிருபை போதுமே. சோதனை நேரத்தில் தூக்கும் கிருபை, வேதனை நேரத்தில் ஆற்றும் கிருபை. சோதனை நேரத்தில் தூக்கும் கிருபை, வேதனை நேரத்தில் ஆற்றும் கிருபை. சோர்ந்து போகாமல் தள்ளாடி விடாமல் பலத்தால் நிரப்பும் தேவ கிருபை. சோர்ந்து போகாமல் தள்ளாடி விடாமல் பலத்தால் நிரப்பும் தேவ கிருபை. எனக்கும் கிருபை போதுமே ஏசையா, எனக்கும் கிருபை போதுமே. எனக்கும் கிருபை போதுமே ஏசையா, எனக்கும் கிருபை போதுமே. தேவைகள் நேரத்தில் யெகோவாயிரே, ஆபத்து காலத்தில் அடைக்கலமே. தேவைகள் நேரத்தில் யெகோவாயிரே, ஆபத்து காலத்தில் அடைக்கலமே. கண்ணீரின் பாதையில் கலங்கிடாமல் கண்மணி போல காப்பவரே. கண்ணீரின் பாதையில் கலங்கிடாமல் கண்மணி போல காப்பவரே. எனக்கும் கிருபை போதுமே ஏசையா, எனக்கும் கிருபை போதுமே. எனக்கு
எனக்கும் கிருபை போதுமே. சத்ருவின் சேனைகள் தொடர்ந்தாலும், சாபத்தின் கட்டுகள் சூழ்ந்தாலும், சத்ருவின் சேனைகள் தொடர்ந்தாலும், சாபத்தின் கட்டுகள் சூழ்ந்தாலும், தம் சொந்த இரத்தத்தால் என்னையும் மீட்டவர் விடுவித்து காத்து மறைத்துக் கொள்வார். தம் சொந்த இரத்தத்தால் விடுவித்து மீட்டவர் விடுவித்து காத்து மறைத்துக் கொள்வார். எனக்கும் கிருபை போதுமே ஏசையா, எனக்கும் கிருபை போதுமே. எனக்கும் கிருபை போதுமே ஏசையா, எனக்கு தேவைகள் நேரத்தில் யெகோவாயிரே. தேவைகள் நேரத்தில் யெகோவாயிரே, ஆபத்து காலத்தில் அடைக்கலமே. தேவைகள் நேரத்தில் யெகோவாயிரே, ஆபத்து காலத்தில் அடைக்கலமே. கண்ணீரின் பாதையில் கலங்கிடாமல் கண்மணி போல காப்பவரே. கண்ணீரின் பாதையில் கலங்கிடாமல் கண்மணி போல காப்பவரே. எனக்கும் கிருபை போதுமே ஏசையா, எனக்கும் கிருபை போதுமே. எனக்கும் கிருபை போதுமே ஏசையா. சத்ருவின் சேனைகள் தொடர்ந்தாலும், சாபத்தின் கட்டுகள் சூழ்ந்தாலும், சத்ருவின் சூழ்ந்தாலும், தம் சொந்த இரத்தத்தால் என்னையும் மீட்டவர் விடுவித்து காத்து மறைத்துக் கொள்வார். தம் சொந்த இரத்தத்தால் என்னையும் மீட்டவர் விடுவித்து காத்து மறைத்துக் கொள்வார். எனக்கும் கிருபை போதுமே ஏசையா, எனக்கும் கிருபை போதுமே. 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 ஹல்லேலூயா ஜீசஸ், ஆமென். அப்பா உங்க கிருபை போதும் ராஜா, உங்க கிருபை போதும் ராஜா, உங்க கிருபைப்பா. உங்க கிருபை இல்லாமல் எங்களால் வாழ முடியாது ராஜா. இயேசுவே உங்க கிருபையை தந்து, அனுதினமும் உங்க கிருபையை தந்து இயேசப்பா, அப்பா எஸ் ஜீசஸ், ஹல்லேலூயா. அனுதினமும் புதிய கிருபைகளை தந்து ஒவ்வொரு நாளும் எங்களை வழி நடத்துகிற தெய்வமே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. எஸ் ஜீசஸ், இந்த காலை வேளையில் தேவ பிள்ளைகளே ஆராதிக்கும்படியாய் கூடி இருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆராதிக்கும்படியாய் முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நாம் ஒருவருமாக நம்ம தேவ சமூகத்தோடு நம்ம துதித்து மகிமைப்படுத்துவோமா, அவருடைய நாமத்தை துதித்து நம்ம உயர்த்துவோமா. இயேசப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா, உம்முடைய நாமத்தை நாங்கள் துதித்து மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. இயேசுவே உம்மை தொழுது கொள்ளும்படியாய் இந்த காலையில் நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறோமே அப்பா. உங்க தேவ கிருபைகளை இன்னும் அதிகமாய் இன்னும் அதிகமாய் எங்களுக்கு நீங்க தந்து நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா சோதனை நேரத்தில் ராஜா
எங்களை நீங்க தாங்கி நடத்துனீரே அப்பா. உங்க கிருபை 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 ராஜா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஆமென். உயர்ந்தவரே உன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆமென். நல்லவர் வல்லவர், நீர் வாக்கு மாறாதவர், நீ சொல் தவறாத தெய்வம். எஸ் ஜீசஸ், உம்மை நாங்கள் ஆராதிக்கும்படியாய் எங்களுக்கு நீங்க தந்த கிருபைகளுக்காய் நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. எஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே ஆவியானவரே உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ராஜா. அப்பா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம் ராஜா. நீர் ஒருவரே துதிக்கப்பட தெய்வமாய் இருக்கிறீரே, நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரராய் இருக்கிறீரே ராஜா. எஸ் ஜீசஸ், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் அப்பா, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. ஆமென். பெரிய காரியங்களை செய்பவரே, ஆமென். அதிசயமான காரியங்களை செய்பவரே, அற்புதங்களை எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நடத்தி வருபவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. எஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் எங்கள் தெய்வமே, எங்கள் ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படி அப்பா. நீர் அவ்வளவு பெரிய தெய்வமாய் இருக்கிறீரே, அவ்வளவு பெரிய தெய்வத்தை ஆராதிக்கும்படியா எங்களுக்கு கிருபைகளை தந்திருக்கிறீரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ரட்சா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ரட்சா. உம்மை கண்டு கொள்ளத்தக்கதான அந்த ஞானத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ரட்சா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். இந்த பரிசுத்த நாளிலும் தேவனை துதிக்கும்படியா எங்களை கூட்டி சேர்த்தீரே, உமக்கு நன்றி 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 ராஜா. நம் தேவனை துதித்து கொண்டே இருப்போம். நம் வாழ்க்கையில் அவர் செய்திருக்கிற நன்மைகள் ஏராளம், நம் வாழ்க்கையில் அவர் செய்திருக்கிற அதிசயங்கள் ஏராளம். ஒவ்வொன்றா எண்ணி எண்ணி அவரை நம்ம துதித்து கொண்டே இருப்போம், அவரை நம்ம துதித்து கொண்டே இருப்போம். நமக்கு ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுத்து அவரை ஆராதிக்கும்படியாய் இன்னும் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறாரே. ஆமென். உம்மை நாங்கள் துதிக்கிறோம் 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 ராஜா. எங்கள் தெய்வமே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. ஆமென். நீர் நல்லவராய் இருக்கிறீரே, நீர் வல்லவராய் இருக்கிறீரே ராஜா. ஆமென். சோர்ந்து போன எங்களை நீங்க தூக்கி எடுக்கிறீரே ராஜா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை கைவிடாத தெய்வமே, ஆமென். எங்களை கரம் பிடித்து நடத்தி வருபவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ராஜா. இம்மட்டும் உதவின தெய்வமே, ஆமென். எபினேசரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. எங்கள் அபிஷேகநாதரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. மகிமை நிறைந்தவரே, உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ராஜா. எஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். தேவ பிள்ளைகளே, அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஜெபிக்கும் நேரங்கள், அவரோடு உறவாடும் நேரங்கள், நாம் பாடல்களை பாடி தேவனை துதிக்கிறோம், வசனங்களை தியானிக்கிறோம், தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஆனால் நாம் தேவ சமூகத்தில் செலவிடும் இந்த ஒரு நேரம் முழுவதும் அதில் ஒரு நிமிடம் கூட வீணாய் போவதில்லை. தேவ சமூகத்தில் நம்ம கூடியிருக்கிறோம், அந்த நேரம் ஒரு நிமிஷம் கூட அது வீணான நிமிஷமாக இருப்பதே இல்லை. ஒவ்வொன்றையும் அவர் கணக்கில் வைத்திருக்கிறார். தேவ சமூகத்தில் நம்ம கூடி ஆராதிக்கிற நேரங்கள், நாம் தனிமையாக இருந்து ஜெபிக்கிற நேரங்கள், அவரை பாடி துதிக்கிற நேரங்கள், அவரை இருதயத்தில் எப்பொழுதும் நினைத்து கொண்டு இடைவிடாமல் ஜெபித்து கொண்டிருக்கிற நேரங்கள், வேதத்தை அதிகமாய் நேசித்து அதிகமாய் தியானிக்கிற நேரங்கள், அந்த ஒரு நேரம் கூட வீணாய் போவதில்லை. அவருடைய பிரசன்னம், அவருடைய பிரசன்னத்தினால் நம்மை நிரப்பும் தேவனாய் இருக்கிறார். எஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆமென். நமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம்.
கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே, வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. பூமியிலே மன்னான நான் உம் நாம வாழ்க என்று தொழுகிறேனையா. பூமியிலே மன்னான நான் உம் நாமம் வாழ்க என்று தொழுகிறேனையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவர், தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவர். தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேனையா. தகப்பனை போல் இரக்கமுள்ள உம்மை பணிகிறேனையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் எல்லாம் சேர்ந்து சொல்வோம், ஒரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. என்னை சுவே உம்மாவியால் ஒரு விசையா என்னை நிரப்பிடுமையா. என்னை சுவே உம்மாவியால் ஒரு விசையா என்னை நிரப்பிடுமையா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணுமையா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணுமையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா.
செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் காதையா என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஜீசஸ் ஹல்லேலூயா. தாயானவள் தன் பாலகனை மறந்தாலும் அவர் நம்மை மறவாத தேவனாயிருக்கிறார். ஜீசஸ் அவருடைய உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிற தேவனாயிருக்கிறார். தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லியிருக்கிற நம்முடைய தேவன், அவர் நம்மை உள்ளங்கைகளுக்குள்ளாய் வரைந்து வைத்து கண்ணின் மணி போல நம்மை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். அவரோடு நாம் செலவிடும் ஒரு நிமிடம் கூட வீணாய் போவதில்லை. எஸ் ஜீசஸ் தேவ பிள்ளையே, இந்த காலை வேளையில் அவருடைய சமூகத்தில் இருந்து முழங்கால் படிட்டு ஆராதித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஒன்றை மாத்திரம் நினைத்துக்கொள். நான் தேவ சமூகத்தில் முழங்கால் படிக்கிற நேரமும் நான் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற நேரமும் அது வீணாய் போவதில்லை. என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். என் கண்ணீர்கள் எல்லாவற்றையும் அவர் கணக்கில் வைத்திருக்கிறார். நீ விடுகிற ஒரு சொட்டு கண்ணீர் கூட வீணாய் போவதில்லை. தேவ சமூகத்தில் அங்கலாய்ப்போடு, தேவ சமூகத்தில் இருதய வேதனையோடு பிள்ளையே நீ அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறாயா? நீர் விடுகிற ஒரு சொட்டு கண்ணீர் கூட அது வீணாய் போவதில்லை. அவர் அதை கணக்கில் வைத்திருக்கிறார். உன்னுடைய கண்ணீர்களுக்கு எல்லாம் அவர் பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா, எங்களோடு நீங்க பேசின இந்த வார்த்தைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கள் பிள்ளைகளை நீங்க பாதுகாப்பவரே. ஆமென். எங்கள் பிள்ளைகளுடைய கண்ணீர் ஒன்று வீணாய் போவதில்லை என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீரே ராஜா. ஆமென். உங்க சமூகத்தில் நாங்கள் முழங்கால் படியிருக்கிற ஒரு நேரம் கூட வீணாய் போவதில்லையே. எஸ் ஜீசஸ். ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ராஜா. ஆவியானவரே, ஒரு நிறைவான அபிஷேகம் அப்பா, ஒரு நிறைவான அபிஷேகத்தால எங்க பிள்ளைகளை நீங்க நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு விடுதலையின் அபிஷேகம் அப்பா, ஒரு விடுதலையின் அபிஷேகம் ராஜா. சரீரத்தில் காணப்படுகிற பலவீனங்களை மாற்றி ஒரு புதிய அபிஷேகத்தினால் நீங்க நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். ஓ ஜீசஸ். ஆவியானவரே, இந்த காலை வேளையிலப்பா ஒரு விடுதலையை நீங்க கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு விடுதலையை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். ரீதார ஷகர தீரந்தர திலர பலரபரபா உளிபிரிதரந்தர ஷகர தீரதல ரபரபலரபா ரிபா பபரதலர ஷபர போரதீரதல ரபலரபா ரிகரதலர தீரதலர ஷபர போரதீரதல ரபலரபா. ஆமென். விடுதலை 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 ராஜா. ஆமென். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். உங்க சமூகம் அப்பா, உங்க சமூகம் ராஜா எங்களுக்கு பிரியமானதப்பா. எஸ் ஜீசஸ். ஆமென். ஆவியானவரே, உங்க சமூகத்தில் காத்திருப்பதே நாங்கள் வாஞ்சிக்கிறோம் அப்பா. ஓ ரிபர ஷகர தீரதல ரபரபலரபா ரியாந்தர ஷகர தீரதல ரபரபர தீரதல ரபலர பீரிதல ரபா. ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா. தேவா உம் சமூகமே எனது பிரியமே. தேவா உம் சமூகமே எனது பிரியமே. வானத்தின் வாசல் நீரே, வாழ்க்கையின் அப்பம் நீரே. வானத்தின் வாசல் நீரே, வாழ்க்கையின் அப்பம் நீரே. தேவா உம் சமூகமே எனது பிரியமே. தேவா உம் சமூகமே எனது பிரியமே. நம்பிக்கை தெய்வம் நீரே, நங்கூரம் என்றும் நீரே. நம்பிக்கை
உம் சமூகமே எனது பிரியமே. தேவா உம் சமூகமே எனது பிரியமே. தேவா உம் சமூகமே எனது பிரியமே. ஹல்லேலூயா. எஸ் ஜீசஸ். ஆமென். தேவ சமூகத்தில் காத்திருப்பதே நாடுங்கள். அவருடைய சமூகத்தில் எப்பொழுதும் காத்திருப்பதையே வாஞ்சிங்க. அதே நம்முடைய வாஞ்சையா இருக்க வேண்டும். அதையே நாம் நாடுவதாய் ஒவ்வொரு நாளும் நாடி தேடுகிறதா இருக்க வேண்டும். எஸ் ஜீசஸ். நம்ம சபையில் டெய்லி 1 மணி நேரம் ஜெபம் இருக்கு. அநேகருடைய இருதயத்தில் ஏன் பாஸ்டர் இப்படி நடத்தி கொண்டிருக்கிறாருன்னு நினைக்கலாம். ஆனால் அதுதான் நம்முடைய பாதுகாப்பு. அந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, கலந்து கொண்டு தினமும் ஜெபிக்கிற தேவ பிள்ளையே, நீ ஜெபிக்கிற அந்த 1 நிமிஷம் கூட வீணாய் போவதில்லை. இன்றைய காலை வேளை தேவன் தான் வாக்குத்தத்தமா திரும்ப திரும்ப சொல்றாரு. நீ தேவ சமூகத்தில் காத்திருக்கிற 1 நிமிடம் கூட வீண் இல்லை. அது எந்த ஜெபமா இருந்தாலும் சரி, சபையோடு சேர்ந்து ஜெபிப்பதால இருந்தாலும் சரி, நீ தனியாக இருந்து ஜெபிப்பதால இருந்தாலும் சரி, எந்த ஜெபமா இருந்தாலும் நீ தேவ சமூகத்தில் காத்திருக்கிற 1 நிமிடம் கூட வீணாய் போவதில்லை. அவருடைய சமூகத்தை நாடுவதையே, அவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருப்பதையே நாம் அதிகமாய் வாஞ்சிக்க வேண்டும், நாம் அதிகமாய் நாட வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம் ரட்சா. கர்த்தாதி கர்த்த நீரே, கானான் தேசம் நீரே. கர்த்தாதி கர்த்த நீரே, கானான் தேசம் நீரே. தேவா உம் சமூகமே எனது பிரியமே. தேவா உம் சமூகமே எனது பிரியமே. ஆதி அந்தம் நீரே, ஆட்கொண்ட சொந்தம் நீரே. ஆதி அந்தம் நீரே, ஆட்கொண்ட சொந்தம் நீரே. தேவா உம் சமூகமே எனது பிரியமே. தேவா உம் சமூகமே எனது பிரியமே. தேவா உம் சமூகமே எனது பிரியமே. அவரை தேடுகிற ஒவ்வொரு முகங்களையும் அவர் பிரகாசிக்க பண்ணுகிறவர். அதிகாலையில் நீ ஆண்டவருடைய சமூகத்தில் தரித்திருக்கும் போது அவருடைய முகத்தை நீ தரிசிக்க முடியும். அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. இந்த நாட்களில் அதிகாலையிலே தேவ சமூகத்தில் எழும்பி அவருடைய முகத்தை தரிசிக்க உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க ஆரம்பிங்க. ஒரு தகப்பனோடு கூட இணைந்து ஒரு பிள்ளையை கரம் பிடித்து நடப்பது போல ஆண்டவரோடு நடப்பதற்கு பழகிக் கொள்ளுங்கள். அவரோடு சஞ்சரிப்பதற்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்க ஆரம்பியுங்கள். வருங்காலங்கள் உங்களுக்கு சமாதானமும் ஆசீர்வாதமும் ஆன நாட்களாக பரலோகத்தின் தேவன் நிச்சயமாகவே உங்களுக்கு மாற்றி அமைத்து தருவார். தேவனுடைய கரம் உங்கள் மேல் இருக்கும். தேவ சமாதானத்தின் பிரசன்னம் உங்களை நடத்தும். நீங்களும் உங்கள் தலைமுறைகளும் தேவனால் இந்த பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழும் பாக்கியத்தை தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே
உங்கள் சிரசின் மேலே வைக்கிறார். கர்த்தருடைய பிரசன்னத்தின் ஆளுகையில் வாழுவதற்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, எங்கள் நடுவில் அசைவாடி கொண்டிருந்தீர். உம்முடைய மகிமையான பிரசன்னம் எங்கள் மேல் வெளிப்பட்டது, அதற்காக நன்றி. தொடர்ந்துள்ள ஆராதனைகள் எல்லாவற்றிலும் உம்முடைய மகிமை வெளிப்படட்டும். உம்முடைய சத்தம் கேட்க எங்கள் காதுகளை திறந்தள்ளும். ஒருவருடைய இருதயங்களிலிருந்து வசனத்தை சாத்தான் எடுத்து போடக்கூடாது. ஒருவரும் அலட்சியமாய் வேத வசனத்தை கேட்காதபடி கர்த்தருடைய சமூகத்தில் பயபக்தியோடு அமர்ந்து கேட்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இன்றைக்கு தேவையான மன்னாவை எங்களுக்கு திருப்திகரமாய் தரும்படி நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய திருக்கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நம்முடைய சபையில் எல்லா நாளும் இரவு ஜெபம் நடக்கிறது. தயவு செய்து நீங்கள் எல்லா நாளும் இரவு ஜெபங்களிலே நீங்கள் கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो. சீக்கிரமாய் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். जल्दी से आने वाले हमारे प्रभु यीशु मसीह के नाम से आप सभी को बधाई देते, स्वागत करते हैं. நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். हमारा परमेश्वर में आशीष करने वाला परमेश्वर है. நம்முடைய சாபங்களை எல்லாம் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். हमारे श्राप को उन्होंने क्रूस पर उठाकर चुकता कर दिया. நாம் அவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாய் இருக்கிறோம். அதற்காக நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். हम सभी उसके चुने हुए संतान बच्चे हैं, इसके लिए मैं उनकी स्तुति करता हूँ. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, परमेश्वर का वचन कहता है, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் मत्ती का सुसमाचार का 22वां अध्याय 19-20 வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. 19वां और 20वां वचन इस तरह कहता है, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். इसीलिए तुम निकल कर जाकर सारे जाति के लोगों को चेला बनाओ. அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து और उन्हें पिता पुत्र पवित्र आत्मा के नाम से बपतिस्मा देकर நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். और मैंने जो भी तुम्हें सिखाया उन सबको वो भी पालन करने के लिए उन्हें सिखाइए. இந்த உலகத்தின் முடிவு பர்யந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். देखो जगत के अंत तक मैं तुम्हारे साथ हूं कर उन्होंने कहा. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு प्रभु यीशु मसीह जी उठने के बाद வேதம் சொல்லுகிறது 40 நாள் வரைக்கும் சீஷர்களுக்கும் अनेक ஜனங்களுக்கு அவர் தரிசனம் கொடுத்தார். वचन कहता है 40 दिन तक चेलों को और अनेक लोगों को वो दर्शन दिए. ஆண்டவர் சீஷர்களுக்கு கடைசியாய் சொன்ன வார்த்தை, परमेश्वर जो चेलों को जो अंतिम में एक बात कही, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. स्वर्ग और पृथ्वी में मुझे सारा अधिकार दिया गया है. ஆகையால் इसीलिए என்னை பின்பற்றி வருகிற நீங்கள் मेरे पीछे चल के आने वाले तुम लोग இந்த உலகத்துக்கு புறப்பட்டு போங்கள். इस दुनिया इस जगत में निकल कर जाओ. உலகத்தின் எல்லா பகுதியிலும் போங்கள். दुनिया के हर एक हिस्से में जाओ சகல ஜாதிகளையும் எனக்கு சீஷராக்குங்கள். और सारे जाति के लोगों को मेरा चेला बनाओ. சீஷராக்கி அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுங்கள். और चेला बनाकर उन्हें पिता पुत्र पवित्र आत्मा के नाम से बपतिस्मा दो. வேதம் சொல்கிறது, वचन कहता है, ஆண்டவருடைய கடைசி உபதேசம் என்று சொல்லலாம் அல்லது கட்டளை என்று சொல்லக்கூட சொல்லலாம். परमेश्वर का अंतिम उपदेश या उनकी अंतिम आज्ञा करके हम कह सकते हैं. தன்னோடு கூட நடந்து வந்த சீஷர்களை பார்த்து சொன்னார், उनके साथ चल के आने वाले चेलों को देखकर कहे, நீங்கள் புறப்பட்டு போய் तुम निकल कर जाओ, சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், सुसमाचार प्रचार करो, சகல ஜாதிகளையும் எனக்கு சீஷராக்குங்கள் என்று சொன்னார். सारे जाति के लोगों को मेरा चेला बनाओ करके कहे. சீஷராக்கின பின்பு அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொன்னார். और चेला बनाने के बाद उन्हें बपतिस्मा दो करके कहे. ஞானஸ்நானம் எப்பொழுது கொடுக்கப்பட வேண்டும்? तो बपतिस्मा कब देना चाहिए? ஒருவன் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு एक व्यक्ति सुसमाचार को अपनाने के बाद, இயேசுவுக்காக வாழ தீர்மானம் பண்ணி जब यीशु के लिए जीने के लिए फैसला करता है, இயேசுவை பின்பற்றும் உண்மையான சீஷனாய் மாறின பிறகு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும். यीशु के पीछे चलने वाला सच्चा चेला जब बनता है तब उसे बपतिस्मा देना है. ஞானஸ்நானம் பெற்றவன் எல்லாரும் சீஷர்கள் அல்ல. बपतिस्मा पाए वे सभी चेले हैं करके नहीं, ஞான சீஷர் ஆகி ஞானஸ்நானம் பெற்றவர்கள் சீஷர்கள். जो चेले बनकर बपतिस्मा लिए वो चेले हैं. அல்லேலூயா. हालेलुया.
हालेलुया। சீஷராகவே வாழுகிறவர்களைத்தான் ஆண்டவர் சீஷர்கள் என்று சொல்கிறார். चेले बनकर जो जीवन जी रहे उन्हें ही चेला करके कहते हैं। கர்த்தரின் மாதிரியை பின்பற்றக்கூடியவன் தான் கர்த்தருடைய சீஷன். परमेश्वर के आदर्श के पीछे जो चलता है वही चेला है। கர்த்தரின் உபதேசங்களை கைக்கொண்டு நடக்கிறவன் தான் கர்த்தருடைய சீஷன் என்று வேதம் சொல்லுகிறது. परमेश्वर के उपदेश को जो पालन करके चलता है वही चेला करके वचन कहता है। இந்த பூமியிலே अनेகருக்கு ஏமன் சீஷர்கள் இருக்கிறார்கள். इस पृथ्वी में इस धरती पर अनेक के लिए चेले हैं। அவர்கள் எப்படி இருப்பார்கள்? वे कैसे रहते हैं? தங்கள் குருவை போல ஆடை அணிந்து கொள்வார்கள். वो अपने गुरु के समान वस्त्र पहन लेते हैं। தங்கள் குருவை போல பொட்டு வைத்துக் கொள்வார்கள். वो गुरु के जैसा माथे पे टीका लगा लेते हैं। தங்கள் குருவை போல மாலை அணிந்து கொள்வார்கள். अपने गुरु के समान माला लगा लेते हैं। குருவை போல பேசுவார்கள். गुरु की तरह बोलते हैं। வாழ்க்கை முறை எல்லாமே அந்த குருவை பின்பற்றினதாகவே இருக்கும். उनके जीवन जीने का जो चाल चलन है वो उनके गुरु के जैसा रहता है। குரு மரித்து போன உடனே गुरु के मरने के बाद குருவை பின்பற்றி வரக்கூடிய சீஷர்கள் गुरु के पीछे चल के आने वाले चेले लोग குருவை போல வாழ பிரயாசப்படுகிறார்கள். गुरु के जैसा जीने के लिए प्रयास करते हैं। குருவின் உபதேசங்களை கைக்கொண்டு உபதேசங்களை பிரசங்கிக்கிறவர்களாய் மாறுகிறார்கள். गुरु के उपदेश को पालन कर कर उसके उपदेश को प्रचार करने वाला बनते हैं। இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது 12 சீஷர்களை தன்னோடு வைத்துக் கொண்டிருந்தார். यीशु जब इस धरती पर थे तो 12 चेले उनके साथ रखे थे। வெளித்தோற்றத்தில் பார்க்கும்போது இந்த 12 சீஷர்களும் இயேசுவை போலவே காணப்பட்டார்கள். बाहरी रूप से देखे जाए तो ये 12 चेले जो है वो यीशु की तरह दिखते थे। ஆகவே தான் इसीलिए வேதபாரகர்கள் இயேசுவை பிடிப்பதற்கு முடியாமல் பல நேரத்தில் திணறிக் கொண்டிருந்தார்கள். जो भी शास्त्री लोग और जो जो न्याय की व्यवस्था करते थे वो यीशु को पकड़ने की प्रयास कर रहे थे लेकिन नहीं हो रहा था। இயேசு சீஷர்களோடு இருக்கும்போது यीशु जब चेलों के साथ रहते थे இயேசு யார் என்பதை திடீரென்று அடையாளம் கண்டுகொள்ள முடியாத நிலைமைக்கு சீஷர்களும் இயேசுவும் ஒரே மாதிரி தோட்டத்தில் இருந்தார்கள். यीशु कौन है कर कर अचानक पता लगा नहीं सकते ऐसा यीशु और चेले जो है वो सब एक जैसे दिखते थे। ஆகவே தான் इसीलिए இயேசுவை காட்டிக் கொடுப்பதற்கு யூதாஸ் முற்பட்டார். यीशु को पकड़वाने के लिए यहूदास आगे आया முத்தத்தினால் இயேசுவை அவன் காட்டிக் கொடுத்தான். இவர்தான் இயேசு என்று சொல்லி और चुंबन देके उसने बताया कि यही यीशु मसीह है कर कर। இயேசுவை பின்பற்றும் சீஷர்களாகிய நாம் यीशु के पीछे चलने वाले चेले हम நம்முடைய போதகராகிய இயேசு கிறிஸ்துவை போன்றே இருக்க வேண்டியது அவசியம் என்று வேதம் சொல்கிறது. हमारे गुरु हमारे शिक्षक सिखाने वाले यीशु के जैसा ही रहना चाहिए। மறுபடியும் சொல்கிறேன், वापिस कहता हूँ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு சீஷர்களும் प्रभु यीशु के पीछे चलने वाले हर एक चेले இயேசுவை போன்றே இருக்க வேண்டும். यीशु के जैसा ही रहना चाहिए। நம்முடைய போதகரை போன்றே இருக்க வேண்டும். हमारे जो शिक्षक जो बताते हैं उनके जैसे ही रहना நம்முடைய है। குருவை போன்றே இருக்க வேண்டும். हमारे गुरु के जैसे ही रहना है। நம்முடைய பிரதான போதகர் இயேசுவே. हमारा प्रधान जो सिखाते वो यीशु है। நம்முடைய குரு இயேசு ஒருவரே. हमारा गुरु यीशु एक ही है। ஆகவே நாம் இயேசுவை போன்றே வாழ வேண்டியது அவசியம். इसीलिए हमें यीशु के जैसा जीना अवश्य है। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 10:27 சொல்லும்போது प्रभु यीशु मसीह मत्ती के 10वें अध्याय के 27 वचन में जब कहते हैं இப்படியாய் சொல்கிறார். इस तरह कहते हैं। மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 27வது வசனம். मत्ती का 10वें अध्याय का 27वां वचन ஏவன் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. वहां पर कहा गया है। 26வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 26वें वचन को मैं पढ़ता हूं। அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். इसीलिए मनुष्य से मत डरना। அல்லேலூயா. हालेलुया। நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். ध्यान से समझ लीजिए। அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, वहां पर कहा गया है ஏமன் ஸ்தோத்திரம், சீஷன் தன் போதகனை விட மேற்பட்டவனாய் இருக்க மாட்டான். चेला जो है उसके जो उपदेशक है उससे बड़ा नहीं रहता। மறுபடியும் சொல்கிறேன், वापिस कहता हूं சீஷன் தன் போதகனை விட மேற்பட்டவன் அல்ல. जो चेला है वो अपने गुरु से जो उपदेशक है उससे बड़ा नहीं है। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। சீஷன் தன் போதகனை போலவே இருப்பான் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். और चेला जो है अपने गुरु के समान ही रहेगा कर कर कहा गया है। வேதம் என்ன சொல்கிறது? वचन क्या कहता है? இயேசு சொல்லுகிறார், यीशु कहते हैं எந்த சீஷனும்
कोई भी चेला தன் போதகனை போலவே இருப்பான். वो अपने गुरु के समान ही रहेगा। நம்முடைய போதகர், हमारा गुरु, நம்முடைய குரு हमारा जो उपदेशक है இயேசு ஒருவரே. यीशु एक ही है। வேதம் சொல்லுகிறது நாம் அவரை போன்று இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. वचन कहता है हमें उनके जैसा रहना है कर कर। நம்முடைய வாழ்க்கை முறையானது இயேசுவை போன்றே இருக்க வேண்டியது அவசியம். हमारा जीवन का चाल चलन यीशु के जैसे रहना चाहिए। லூக்கா எழுதின சுவிசேஷம் लूका का सुसमाचार 6வது அதிகாரம் 40வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. 6वें अध्याय का 40वां वचन इस तरह कहता है, சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, चेला जो है अपने गुरु से बड़ा नहीं, தேறின எவனும் தன் குருவை போலவே இருப்பான். जो भी बड़ा होना चाहता है वो अपने गुरु के जैसा ही रहेगा। இயேசு சொல்லுகிறார், यीशु कहते हैं தேறின எவனும், जो भी बड़ा होना चाहता है, கிறிஸ்துவுக்குள் வளர்ந்த எவனும், मसीह में जो बड़ा हुआ है, சீஷனாக மாறின எவனும், चेला जो भी बना है அவன் தன் குருவை போலவே இருப்பான் என்று இயேசு சொல்லுகிறார். वो अपने गुरु के जैसा ही रहेगा कर कर यीशु ने कहा। அல்லேலூயா. हालेलुया। அவர் கிறிஸ்துவுக்குள் வளர்ந்த ஒவ்வொருவர்களும், इसीलिए जो भी मसीह में बड़े हुए हैं, கிறிஸ்துவின் சீஷர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும், मसीह के चेले जो भी है, அவருடைய குணங்கள், उनका गुण, அவருடைய சுபாவங்கள், उनका स्वभाव, அவருடைய செய்கைகள், उनकी क्रिया, அவர்களுடைய பேச்சு, उनका बोलने का तरीका, அவர்களுடைய நடக்கைகள், उनका चाल चलन, இவைகள் எல்லாம் இயேசுவை போலவே இருக்க வேண்டியது அவசியம். ये सब यीशु के जैसा रहना अवश्य है। அல்லேலூயா. हालेलुया। இயேசுவை போன்று பேசுகிறவன் இயேசுவுடைய சீஷன். यीशु के जैसा जो बात करता है वो यीशु का चेला है। இயேசுவின் குணநலங்களோடு வாழுகிறவன் இயேசுவின் சீஷன். यीशु के गुणों के साथ जो जीवन जीता है वो यीशु का चेला है। இயேசுவின் செய்கைகள் கிரியைகள் உடையவன் இயேசுவின் சீஷனாக இருக்கிறார். यीशु के क्रिया के अनुसार जो जीता है वो यीशु का चेला है। அல்லேலூயா. हालेलुया। எங்கேயுமே कहीं पर भी இயேசு எனக்கு விசுவாசிகளாய் இருங்கள் என்று சொல்லவே இல்லை. यीशु ने ऐसा नहीं कहा कि तुम मेरे विश्वासी बनकर रहो कर அதை கவனித்துக் கொள்ளுங்கள். ध्यान से समझ लीजिए। எனக்கு நீங்க விசுவாசிகளா இருங்க அப்படின்னு இயேசு எங்கேயாவது சொன்னாரா? तुम मेरा विश्वासी बनकर रहो कर कर कहीं पर यीशु ने कहा क्या? என்னை விசுவாசிங்கள் என்று சொன்னார். मुझ पर विश्वास करो करके कहे, விசுவாசிகளா இருங்கள் என்று சொல்லவில்லை. विश्वासी बनकर रहो करके नहीं कहे। ஆனால் இயேசு சொன்னார், लेकिन यीशु ने कहा எனக்கு சீஷரா இருப்பீர்கள், मेरा चेला बनकर रहो எனக்கு சீஷர்களா இருங்கள் என்று சொன்னார். और मेरा चेला बनकर रहिए कर कर। விசுவாசிகளின் கூட்டத்தை இயேசு எடுத்துக்கொள்வதற்கு வரவில்லை. विश्वासियों के झुंड को ले जाने के लिए यीशु नहीं आ रहे। சீஷர்களின் கூட்டத்தை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்வதற்கு வரப்போகிறார். चेलों के झुंड को ले जाने के लिए प्रभु यीशु मसीह आने वाले हैं। விசுவாசிகளை பார்த்து நான் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு மறுபடி வந்து நான் இருக்கும் ஸ்தலத்திலே உங்களை கொண்டு போவேன் என்று சொல்லவில்லை. विश्वासियों को देखकर मैं तुम्हारे लिए एक जगह को तैयार करने के बाद मैं आकर तुम्हें वहां ले जाऊंगा कर कर नहीं कहे। இயேசு சீஷர்களை பார்த்து சொன்னார், यीशु अपने चेलों को देखकर कहे, நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு மறுபடியும் வருவேன். मैं तुम्हारे लिए एक जगह एक स्थान को तैयार करने के बाद वापस आऊंगा। நான் இருக்கிற அந்த இடத்தில் உங்களை கொண்டு போவேன் என்று ஆண்டவர் சொன்னார். और मैं जहां पर रहता हूं उसी स्थान पर तुम्हें भी ले जाऊंगा कर कर प्रभु यीशु ने कहा। இயேசு கட்டளை கொடுக்கும் போதும் சொன்னார், यीशु आज्ञा देते समय भी कहे, சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். सारे जातियों को चेला बनाओ। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। சர்ச்சில் போய் ஒரு மெம்பர்ஷிப் எடுத்துக்கிட்டு மெம்பரா இருங்கன்னு கர்த்தர் எங்கேயுமே சொல்லல. एक चर्च में जाकर मेंबरशिप लेकर एक मेंबर बनकर रहने के लिए कहीं पर नहीं कहे। மாசா மாசம் சந்தா கொடுத்துக்கிட்டு महीने महीने चंदा देकर உன் பேரை மெம்பர்ஷிப் டெவலப் பண்ணிட்டு உட்கார்ந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ரினிவல் பண்ணிட்டு உட்கார்ந்துக்கன்னு ஆண்டவர் எங்கேயும் சொல்லல. तेरे नाम का मेंबरशिप को वापस नया कर कर उसे जो है वहां पर जो है बैठे रह कर प्रभु ने नहीं कहा। சீஷனாக மாறு என்று தான் ஆண்டவர் சொன்னார். तू चेला बनकर करी प्रभु ने कहा। நீ சீஷனாக மாறி तू चेला बनकर இயேசு கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்த வேண்டும் என்பது தான் தேவனுடைய நோக்கம். यीशु के रूप को प्रकट करना ही परमेश्वर का मकसद है। நீ சீஷனாக மாறி तू चेला बनकर இந்த உலகத்துக்கு इस दुनिया के लिए இயேசுவை பிரதிபலிக்கிறவனாய் மாற வேண்டும் என்பதை தான் தேவன் விரும்பினார். यीशु को प्रकट कर यही परमेश्वर चाहते हैं। அதை கவனித்துக் கொள்ளுங்கள். ध्यान से समझ लीजिए। இயேசுவை பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு சீஷர்கள் यीशु के पीछे चलने वाले हर एक चेले இயேசுவை போல வாழ வேண்டும்.
यीशु के जैसा जीवन जीना चाहिए। உன்னை பார்க்கும்போதே, तुझे देखते ही, உன் செய்கைகளை பார்க்கும்போதே, तेरी क्रियाओं को देखते ही, உலகம் உன் வார்த்தைகளை கேட்கும்போதே, दुनिया तेरी बातों को सुनते ही, உன் நடக்கைகளை உலகம் பார்க்கும்போதே, तेरी चाल चलन को दुनिया देखते ही, இவன் இயேசுவின் சீஷன் என்று நீ சொல்லாமலே அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ये यीशु का चेला है, ये तू बताए बिना ही वो समझने चाहिए। இயேசுவை போல வாழுகிறவன் தான் இயேசுவின் சீஷன். यीशु के जैसा जीवन बिताने वाला ही यीशु का चेला है। இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறவன் இயேசுவின் சீஷன் அல்ல. यीशु के बारे में प्रचार करने वाला यीशु का चेला नहीं। இயேசு என்று பெயர் வைத்திருக்கிறவனும் ஏமன் இயேசுவின் சீஷன் அல்ல. यीशु करके नाम रखने से भी यीशु का चेला नहीं। ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டவனும் இயேசுவின் சீஷன் அல்ல. बपतिस्मा जिसने ले लिया वो भी यीशु का चेला नहीं। இயேசுவை போல வாழுகிறவன் மட்டுமே இயேசுவின் சீஷன். यीशु के जैसा जीवन जीने वाला व्यक्ति यीशु का चेला है। அதைத்தான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. उसे वचन साफ कहता है। லூக்கா 6:40 சொல்லுகிறது. लूका का 6वें अध्याय का 40वां वचन कहता है, தேறின எவனும் தன் குருவை போல இருப்பான். जो भी सिद्ध हुआ है, जो भी बड़ा हुआ है, वो गुरु के जैसे रहेगा। நம்முடைய குரு இயேசுவை போல சீஷர்களாகி நாம் இருக்க வேண்டியது அவசியம். तो हमारे गुरु यीशु के जैसा हम चेलों को रहना आवश्यक है। மறுபடியும் சொல்லுகிறேன், இயேசுவை போல வாழ வேண்டும். वापिस कहता हूँ, यीशु के जैसा जीवन जीना है। யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். यूहन्ना के सुसमाचार के 13वें अध्याय के 14वें वचन को आप पढ़कर देखिए। இயேசு இந்த உலகத்தில் வாழும்போது எப்படி வாழ்ந்து காட்டினார்? यीशु इस दुनिया में जीवन जीते समय कैसे जीकर बताए, அவருடைய முன்மாதிரி என்ன என்பதை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. उनका आदर्श क्या था कर उस स्थान पर बताया गया है। 13வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, 13वें अध्याय का 14वां वचन कहता है, ஆண்டவரும் போதகருமாய் இருக்கிற நானே प्रभु और जो उपदेशक हूँ जो मैं உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் तुम्हारे पैरों को धोया हूँ तो நீங்களும் ஒவ்வொருடைய கால்களையும் ஒருவர் கழுவ கடவீர்கள். तो तुम भी एक दूसरे के पाँव को धोना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। இயேசு சொல்லுகிறார், यीशु कह रहे, ஆண்டவரும் போதகருமாய் இருக்கிற நானே உங்கள் கால்களை கழுவுகிறேன். प्रभु और गुरु होकर मैं ही तुम्हारे पैरों पाँवों को धोता हूँ तो என்னை பின்பற்றியவர்கள் சீஷர்களே, तो मेरे पीछे चल के आने वाले चेलो நீங்களும் ஒருவருடைய கால்களை கழுவுங்கள். तुम भी एक दूसरे के पाँव को दो। அல்லேலூயா. हालेलुया। பஸ்கா பண்டிகைக்கு முன்பே फसह के पर्व के पहले வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, वचन में कहा गया है, இயேசு பிதாவிடத்திற்கு போகும்படிதான தம்முடைய வேளை வந்தது என்று அறிந்து यीशु वो पिता के पास जाने का समय आ गया इसे जानकर ஏமன் பஸ்கா பண்டிகை நாளிலே அவரும் பஸ்கா ஆசரிப்பதற்கு ஆயத்தமாகிறார். फसह के त्योहार के दिन में जो है वो भी फसह को मनाने के लिए तैयार हुए। வேதம் சொல்லுகிறது, वचन कहता है பஸ்கா ஆயத்தம் பண்ணப்படுகிறது. फसह की तैयारी हो रही है। அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், वो क्या कर रहे हैं? பாத்திரத்திலே தண்ணீரை எடுத்துக்கொண்டார், एक बर्तन में जो है एक पात्र में पानी जल को ले लिए, ஷர்ட்டை கழட்டிட்டாரு, अपने ऊपर के शर्ट को उतार दिए இடுப்பிலே ஒரு துண்டை கட்டிக்கொண்டார். और जो है अपने कमर में जो है एक चादर जैसे कपड़े से बांध लिए। இது என்ன அர்த்தம் தெரியுமா? ये क्या बताता है मालूम है क्या? ஒரு அடிமையின் அடையாளம் அது. एक दास, एक गुलाम की निशानी है वो। ஒவ்வொரு சீஷருடைய பாதங்களையும் அவர் கழுவுகிறார். और हर एक चेले के पाँव को धोते हैं। அல்லேலூயா. हालेलुया। ஒவ்வொரு சீஷருடைய பாதங்களையும் அவர் கழுவுகிறார். हर एक चेले के पाँव को वो धोते हैं। அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு उनके पाँव को वो धोने के बाद ஏமன் ஸ்தோத்திரம், பைபிள் சொல்லுது, बाइबल कहता है தம்முடைய வஸ்திரங்களை தரித்துக் கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி, और अपने वस्त्र को पहनकर वापस उनके बीच में बैठकर, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? मैंने जो तुम्हारे साथ कैसे जानते हो क्या? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். तुम मुझे प्रभु और गुरु कर कहते हो। நீங்கள் சொல்லுகிறது சரியே. तुम जो कह रहे हो सही है। நீங்கள் சொல்லுகிறபடி நான் உங்களுக்கு போதகராய் இருக்கிறேன், நான் உங்களுக்கு ஆண்டவராய் இருக்கிறேன், நான் உங்களுக்கு குருவாய் இருக்கிறேன். तुमने जैसे कहा वैसे मैं तुम्हारा प्रभु हूँ, मैं तुम्हारा उपदेशक हूँ, मैं तुम्हारा गुरु हूँ। நான் அவர்தான் என்று சொல்லுகிறார். मैं वही हूँ कर कहे। அடுத்த வசனம் தெளிவாய் சொல்கிறது, अगला वचन साफ कहता है, ஆண்டவரும் போதகருமாகிய நானே இவைகளை செய்தேன் என்று சொன்னார். प्रभु और गुरु होकर मैंने इस काम को किया है तो ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினேன் என்று சொன்னார். प्रभु और गुरु होकर मैंने ही तुम्हारे पाँव को धोया हूँ तो நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவுங்கள்.
तुम भी एक दूसरे के पाव को दो। ஹalleluya. हालेलुया। இந்த அதிகாரம் எதை குறிப்பிக்கிறது? ये अध्याय किसे बताता है? இயேசு கிறிஸ்துவின் தாழ்மையை குறிக்கிறது. यीशु मसीह की दीनता को बताता है। இந்த பகுதியை நான் வாசித்து தியானிக்கும் போது என் இருதயத்துக்குள் தேவனை குறித்ததான அந்த அன்பு இன்னும் அதிகரித்ததை நான் உணர்ந்தேன். इस हिस्से को पढ़ते समय मेरे हृदय में प्रभु के बारे में जो प्रेम था वो और भी अधिक हुआ, उसे मैंने एहसास किया। ஆராதிக்கிற ஆண்டவர் எவ்வளவு பெரியவர்! मैं आराधना करने वाला परमेश्वर कितना महान है। வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன், आकाश से पृथ्वी को बनाया वो सर्वशक्तिमान है। लेकिन இந்த பூமியிலே அவர் கடந்து வந்தபோது इस धरती पर जब वो आए ஒரு முன்மாதிரியை நமக்கு காண்பித்து போகிறார். एक आदर्श हमारे सामने करके दिखा के जाते हैं। இவ்வளவு பெரிய தெய்வமாக இருந்த போதும், इतना बड़ा परमेश्वर होने के बावजूद பைபிள் சொல்லுது பாருங்க, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று இயேசு சொல்லுகிறார். बाइबल में कहा गया है, प्रभु यीशु कहते हैं कि स्वर्ग और पृथ्वी में मुझे सारा अधिकार दिया गया है। இவ்வளவு அதிகாரம் உள்ளவராக இருந்த பொழுதும், इतना अधिकार वाले होने के बाद भी சீஷர்கள் நடுவிலே चेलों के बीच में அவர் அமர்ந்து கொண்டு वो बैठकर தன்னுடைய மேல் சட்டையை கழட்டிவிட்டு अपने ऊपर के वस्त्र को उतार कर ஒரு அடிமையின் துண்டை கட்டிவிட்டு एक दास एक गुलाम के समान चादर को कमर पे बांधकर ஒவ்வொருடைய பாதங்களையும் அவர் கழுவுகிறார். हर एक चेले के पांव को वो धोते हैं। தாழ்மையின் அடையாளம், दीनता की निशानी। இயேசுவை போல தாழ்மை உள்ளவர்கள் यीशु के जैसे दीनता இந்த உலகத்துல வேற யாரும் இல்ல. और ऐसे लोग इस दुनिया में और कोई नहीं। பைபிள் என்ன சொல்லுது? बाइबल क्या कहता है? குருவை பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் குரு போல மாற வேண்டும். गुरु के पीछे चलने वाला हर एक चेला गुरु के जैसा बने। பைபிள் சொல்லுது, தேறின எவனும் தன் குருவை போல இருக்க வேண்டும். बाइबल कहता है जो भी सिद्ध हुआ, जो भी बड़ा हुआ, वो गुरु के समान हो। அப்படியானால் நம்முடைய குருவை போன்றதான தாழ்மையின் இருதயம் நமக்கு அவசியம். ऐसा है तो हमारे गुरु के जैसा दीनता का हृदय रहना अवश्य। இந்த இடத்திலும் மேட்டிமை பெருமை நமக்குள்ளாக இருக்கவே கூடாது. किसी भी जगह किसी भी स्थान पर हमारे अंदर गर्व और घमंड नहीं रहना चाहिए। உனக்கும் எனக்கும் மேட்டிமை பாராட்டுவதற்கும் பெருமை பாராட்டுவதற்கும் என்ன இருக்கிறது? तेरे लिए और मेरे लिए गर्व दिखाने के लिए, घमंड करने के लिए क्या है? இயேசுவை காட்டிலும் நீயும் நானும் மேலானவர்களா? यीशु से तू और मैं बढ़कर है क्या? இயேசுவை காட்டிலும் அதிகாரம் உனக்கும் எனக்கும் இருக்கிறதா? यीशु से बढ़कर तेरे को और मेरे को अधिकार है क्या? சாதாரணமான அற்பமானவர்கள் தானே. साधारण तुच्छ हम। இயேசுவே ஒரு தாழ்மையின் அடிமையின் ரூபம் எடுத்து ஒரு தாழ்மையான நிலைமையிலே சீஷருடைய பாதங்களை அவர் கழுவுகிறார். यीशु खुद स्वयं गुलाम एक दास के जैसा जो है दीनता बनकर जो अपने चेलों के पांव को धोते हैं। இயேசுவை பின்பற்றுகிற தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய சீஷனே, यीशु के पीछे चलने वाले परमेश्वर के बच्चे, यीशु के चेले ஒவ்வொருவரும் தாழ்மையின் ரூபமாய் இந்த உலகத்திற்கு நம்மை வெளிக்காட்ட வேண்டியது அவசியம். हर एक जन दीनता का रूप जो है इस दुनिया को प्रकट करना अवश्य है। ஒவ்வொரு சீஷனுக்கும் தாழ்மை அவசியம். हर एक चेले के अंदर दीनता अवश्य है। உங்களை விட மற்றவர்களை மேன்மை உள்ளவர்கள் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். आपसे भी दूसरे आपसे बढ़कर एक कर जान लीजिए। அல்லேலூயா, हालेलुया। சிலர் சொல்வாங்க, कुछ लोग कहते हैं அவங்க எனக்கு பிரைஸ் தி லார்ட் சொல்லல, वो मेरे को प्रेज द लॉर्ड नहीं कहे, அதனால நானும் சொல்ல மாட்டேன். इसीलिए मैं भी नहीं कहूंगा। அவங்க என்கிட்ட பேசல, वो मुझसे बात नहीं किए, அதனால நானும் அவங்க கிட்ட பேச மாட்டேன். इसीलिए मैं भी उनसे बात नहीं करूंगा। ஆமென். आमीन। உனக்குள்ளால தாழ்மை எங்க போச்சு? तेरे अंदर का दीनता कहाँ गया? நீ என்ன சொல்ற? तू क्या कह रहा है? இயேசுவை பின்பற்றும் சீஷன் என்று சொல்லல, यीशु के पीछे चलने वाला चेला कर कहता है தேறின எவனும் குருவை போல இருப்பான். जो भी सिद्ध हुआ बड़ा हुआ वो अपने गुरु के समान रहेगा। உனக்கு அவங்க பிரைஸ் தி லார்ட் சொல்லாம இருந்தாலும் நீ சொன்னா என்ன கிட்டா போவ? अरे वो तुझसे प्रेज द लॉर्ड नहीं बोला तो भी तू उसको नहीं बोलेगा तो क्या बिगड़ जाएगा? அவங்க உங்ககிட்ட பேசாம போனாலும் நீ அவங்க கிட்ட போய் பேசினா என்ன குறைஞ்சா போவ? अरे वो तुझसे बात नहीं करते लेकिन तू उनसे जाके बात करेगा तो तू बिगड़ जाएगा क्या? சிலர் சொல்வாங்க, कुछ लोग कहते हैं நான் என்ன அவனை விட குறைஞ்சவனா? मैं क्या उससे कम हूं क्या? நான் யார் தெரியுமா? मैं कौन हूं मालूम है क्या? हमें நான் உனக்கு சொல்றேன், मैं तुझसे कहता हूं யார் ஒருத்தரை விட குறைஞ்சவனும் இல்ல கூடினவனும் இல்ல. कोई एक दूसरे से कम भी नहीं, कोई एक दूसरे से ज्यादा भी नहीं, யாரும் எதிலையும் கூடினவர்கள் அல்ல. और कोई भी किसी से भी बढ़कर नहीं.
நீ அவங்களோட கூடினவைன்னு சொல்லணும்னா तू उनसे भी अधिक ज्यादा है, बड़ा है कर कर कहना है तो அவங்கள விட உனக்கு ஏதாவது அதிகம் இருக்கணும். उनसे भी तेरे पास कुछ अधिक रहना चाहिए. உனக்கு என்ன அதிகம் இருக்கு? तेरे पास क्या अधिक है? உனக்கு என்ன 4 கையா இருக்கு? तेरे पास 4 हाथ है क्या? 4 காலா இருக்கு? 4 पाँव है क्या? 2 வாயா இருக்கு? 2 मुंह है क्या? 2 மூக்கா இருக்கு? 2 नाक है क्या? 4 காதா இருக்கு? 4 कान है क्या? இல்ல உன் சரீரத்துல போற ரத்தம் சிவப்பு நிறமா இல்லாம ஏமன் பச்சை நிறமாவா இருக்கு? नहीं तो तेरे शरीर में जो खून दौड़ रहा है वो लाल रंग का नहीं हरा रंग का है क्या? எல்லாம் ஒண்ணு மாதிரி தானே இருக்கு. सब एक जैसा ही तो है. பின்ன என்ன உனக்குள்ளால ஒரு கர்வம், அவனோட நான் குறைஞ்சவனா அப்படின்னு? फिर क्यों तेरे अंदर गर्व, अरे मैं उससे कम हूं क्या? நான் உனக்கு சொல்றேன், मैं तुझसे कहता हूं, யாரும் யாரை விட உயர்ந்தவர்களும் அல்ல, யாரும் யாரை விட குறைந்தவர்களும் அல்ல. कोई एक दूसरे से बड़ा भी नहीं, कोई एक दूसरे से कम भी नहीं. சீஷனா இருக்கக்கூடிய அத்தனை பேரும் குருவை போல தாழ்மை உள்ளவர்களா இருக்க வேண்டும். चेले जो भी है वो अपने गुरु के समान दीन रहे. ஏவன் சீஷனா இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் குருவை பின்பற்றி அவருடைய வாழ்க்கையின் சுபாவத்தை தரித்தவர்களாய் வாழ வேண்டும். चेले जो भी है वो अपने गुरु उनके पीछे चलकर उनके स्वभाव को जो अपने जीवन में धारण किया हुआ रहना चाहिए. தாழ்மையின் சுபாவத்தை பிரதிபலிக்கிறவர்களாக பூமியிலே வாழுங்கள். दीनता के स्वभाव को प्रकट करने वाला बनकर इस पृथ्वी पे जीवन बिताओ. அல்லேலூயா. हालेलुया. உன்னை பார்க்கும்போது உன் குரு யாருன்னு சொல்லி உலகம் சொல்லணும். तुझे देखते ही तेरा गुरु कौन है कर दुनिया कहना चाहिए. மறுபடி சொல்றேன், वापिस कहता हूँ, உலகம் உன்னை பார்க்கும்போது दुनिया तुझे देखते वक्त உன் குரு யார் என்பதை அவர்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டாம். तेरा गुरु कौन है कर वो लोग पता लगाना चाहिए. உன்னை பார்க்கும்போதே சொல்லணும், तुझे देखते ही कहना है உன் வாழ்க்கை இயேசுவாக இருக்கு அப்படின்னு. इसका जीवन यीशु के जैसा है कर உன் தாழ்மை அதை வெளிக்காட்டணும். तेरी दीनता उसे प्रकट करनी चाहिए. அவன்தான் உண்மை கிறிஸ்தவன். वही सच्चा मसीह. அல்லேலூயா. हालेलुया. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன், सारे सृष्टि के मालिक, ஒரு அடிமையை போல, ஒரு வேலைக்காரனை போல, एक दास, एक गुलाम के समान, एक नौकर के समान தன்னை தாழ்த்தி சீஷருடைய கால்களை கழுவினாரே. अपने आप को दीन कर अपने चेलों के पांव को धोए. ஏவர் அவரை பின்பற்றுகிற சீஷனா இருக்கிற நீயும் அவருடைய தாழ்மையை பின்பற்ற வேண்டும். उनके पीछे चलने वाला चेला जो तू है, तू भी उनकी दीनता की प्रकट कर. சிலர் சொல்வாங்க, कुछ लोग कहते हैं அவன் என்ன பார்த்துக்கிட்டு அப்படியே முகத்தை திருப்பிட்டான் பாஸ்டர், वो मुझे देखकर अपना चेहरा घुमा लिया पास्टर, அதனால நான் அவன்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னுவாங்க. इसीलिए मैं उससे बात नहीं करता हूँ. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. ஆமென். आमीन. அவன் முகத்தை திருப்பினா என்ன? वो चेहरा मोड़े तो क्या हुआ? ஆமென். आमीन. சிலர் என்ன நினைக்கிறாங்க, कुछ लोग क्या सोचते हैं, அவன் முகத்தை திருப்பிட்டான், वो अपना चेहरे को मोड़ घुमा लिया, அதனால நான் என்ன இறங்கி போறது அப்படின்னு நினைப்பாங்க. तो मैं क्यों कम होकर जाऊं, उतर कर जाऊं करके सोचते हैं. அப்படி சொல்லிட்டு இவங்களும் பேச மாட்டாங்க. ऐसा कहकर ये भी बात नहीं करते. நான் உங்களுக்கு சொல்றேன், मैं आपसे कहता हूं, அப்ப அவனுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? तो उसमें और तेरे में क्या फर्क है? அவனுடைய ஆவிக்கும் உன்னுடைய ஆவிக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? उसके आत्मा और तेरे आत्मा में क्या फर्क है? சிலர் சொல்வாங்க, कुछ लोग कहते हैं அவன் கிறிஸ்தவன் தானே, वो मसीह व्यक्ति है ना, அவன் ஆண்டவர் அறியாதவனா பரவாயில்ல, நான் போய் பேசியிருப்பேன். वो परमेश्वर को नहीं जानता तो कोई बात नहीं, मैं उससे जाके बात करता. நான் உனக்கு சொல்கிறேன், मैं तुझसे कहता हूं, அவனை பார்க்காத, நீ குருவை பின்பற்றும் சீஷன். तू उसे मत देख, तू गुरु के पीछे चलने वाला चेला है. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. நீ தாழ்மையின் சுபாவத்தை தரித்துக்கொள். तू दीनता के स्वभाव को धारण कर ले. அவனை போல நீ வாழ்ந்தா उसके जैसा तू भी जिएगा तो இயேசுவின் சீஷன் என்று எப்படி சொல்ல முடியும்? तू यीशु का चेला है कर कैसे बोल सकता है? முதலாவது, पहला, ஏமன் குருவை பின்பற்றுகிற உன்னுடக்குள் இருக்கக்கூடிய குருவின் சுபாவம் தாழ்மை அவசியம். पहला गुरु के पीछे चलने वाला तू गुरु का स्वभाव, दीनता का स्वभाव तेरे लिए अवश्य है. சிலர் நினைக்கிறாங்கண்ணா, कुछ लोग क्या सोचते हैं, நான் தாழ்ந்து போனா மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ, मैं दीन होकर जाऊंगा, झुक कर जाऊंगा तो दूसरे क्या सोचेंगे? வேதம் என்ன சொல்லுகிறது? वचन क्या कहता है? தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். जो दीन है, जो झुकता है, उसके लिए परमेश्वर अनुग्रह देते हैं. தாழ்ந்தவனை கர்த்தர் தூக்கி எடுத்து உயரங்களில் உயர்த்தி வைக்கிறார். जो दीन है उसे परमेश्वर ऊंचा उठाकर रखते हैं. தாழ்மை உள்ளவனை जो दीन है குப்பையிலிருந்தும் புழுதியிலிருந்தும் ஆண்டவர் உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வைக்கிறார். धूल से, कचरे से उठाकर राजा और प्रभुओं के बीच में बिठाते हैं. இயேசுவை போன்ற தாழ்மையின் சுபாவம் உள்ளவனாய் இருந்து இயேசுவின் சீஷன் என்பதை அடையாளம் காட்டி வாழ ஆரம்பி. यीशु के जैसा दीनता का स्वभाव प्रकट कर यीशु का चेला कर निशानी बताकर जीवन जी. இரண்டாவது,
दूसरा, இயேசு இந்த பூமியில் இருந்தபோது यीशु इस धरती पर रहते समय அவர் செய்ததான ஒரு காரியம் என்ன? उन्होंने किया कार्य क्या है? சிலுவையில் நின்று கொண்டிருக்கும் போது क्रूस पर लटकते समय भी தன்னை அடித்தவர்களை பார்த்து சொல்லுகிறார். जिन्होंने मारा उन्हें देखकर कहते हैं, தன்னை தனக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொன்னவர்களை பார்த்து சொல்லுகிறார். उनके विरुद्ध जो झूठी साक्षी दिए उन्हें देखकर कहे, தன்னை சிலுவையில் அறைந்தவர்களை பார்த்து சொல்லுகிறார். जिन्होंने उनको क्रूस पर चढ़ाया उन्हें देखकर कहे, தன்னுடைய முகத்தில் துப்பினவர்களை பார்த்து சொல்லுகிறார். उनके चेहरे पर जिन्होंने थूका उन्हें देखकर कहे, தன்னுடைய சரீரத்தில் இருந்ததான வஸ்திரத்தை உரிந்து பங்கு போட்டவர்களை பார்த்து சொல்லுகிறார். और उनके शरीर के वस्त्र को निकाल कर जिन्होंने आपस में बांट लिया उन्हें देखकर कहे, தன்னுடைய தலைமுடியை பிடித்து இழுத்தவர்களை பார்த்து சொல்லுகிறார். उनके सिर के बाल को पकड़कर जिन्होंने खींचा उन्हें देखकर कहे, தேவன் தன்னுடைய தலையின் மேலே முட்கிரீடத்தை வைத்து அமிழ்த்தினவனை பார்த்து சொல்லுகிறார். उनके सिर पर कांटों के मुकुट को रखकर जिसने दबाया उसे देखकर कहे, இவர்கள் எல்லாருக்காகவும் இயேசு சொன்னதான ஒரு வார்த்தை, इन सभी के लिए यीशु ने एक बात कही, பிதாவே, पिता இவர்களை நீர் தண்டிக்க வேண்டாம், इनको आप दंड मत दीजिए, இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள், ये क्या कर रहे इसे नहीं जानते, இவர்களை மன்னியும் என்று சொன்னார். इन्हें क्षमा कीजिए कर कर कहे, தேவ பிள்ளையே, परमेश्वर के बच्चों, நம்முடைய குருவுடைய அடுத்த சுபாவம் என்னன்னா மன்னிக்கும் சுபாவம். हमारे गुरु का अगला स्वभाव क्या है? क्षमा करने का स्वभाव। முதலாவது தாழ்மை, पहला दीनता, இரண்டாவது மன்னிக்கும் சுபாவம் உடையவர், दूसरा क्षमा माफ करने का स्वभाव। அவரை பின்பற்றுகிற சீஷனே, उनके पीछे चलने वाले चेले, நீ யாருன்னு சொல்ற? तू क्या कर कर कहता है? கிறிஸ்தவன். मसीह व्यक्ति। கிறிஸ்தவன் அர்த்தம் என்ன? मसीह व्यक्ति का मतलब क्या है? கிறிஸ்துவை உள்ளே ஏற்றுக்கொண்டவன், मसीह को अपने अंदर तूने लिया है, கிறிஸ்துவை போல வாழ தீர்மானம் பண்ணினவன் தான் கிறிஸ்தவன். मसीह के जैसा जीवन जीने के लिए फैसला किया वही मसीह व्यक्ति। இயேசு எப்படி வாழ்ந்தார்? यीशु कैसे जीवन बिताए? எல்லாரையும் மன்னிச்சார், सभी को क्षमा किए, ஒருத்தரையும் மன்னிப்பு கொடுக்காம விடலையே, किसी को भी क्षमा किए बिना नहीं छोड़े, ஒருத்தருக்கு மன்னிப்பு கொடுக்காம விடலையே. किसी को भी क्षमा किए बिना नहीं छोड़े। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு யாரெல்லாம் நீ மன்னிச்சிருக்கிற? आज तू किन किन को क्षमा किया है, माफ किया है? யார் மேலெல்லாம் வைராக்கியத்தை வச்சுக்கிட்டே ஆலயத்துக்கு வர்ற? किन के ऊपर अभी भी जिद जलन रखते हुए चर्च में आता है? Praise the Lord. Praise the Lord. மன்னிக்கும் சுபாவம் இல்லாதவன் ஏமன் ஸ்தோத்திரம் இயேசுவின் சீஷன் அல்ல. जिसके अंदर माफ करने का स्वभाव नहीं वो यीशु का चेला नहीं। என்ன பைபிள் என்ன சொல்லுது? क्योंकि बाइबल क्या कहता है? தேறின எவனும் குருவை போல இருப்பான், जो भी सिद्ध हुआ बड़ा हुआ वो गुरु के जैसा रहेगा। உண்மையான கிறிஸ்தவன் என்று சொன்னால், सच्चा मसीह व्यक्ति करके तू कहता है तो குருவாகிய இயேசு எல்லாரையும் மன்னித்தது போல எல்லாரையும் மன்னிப்பான். गुरु यीशु मसीह जैसे सबको क्षमा के वैसे तू भी सबको क्षमा कर, माफ कर। சிலர் பாத்தீங்கன்னா कुछ को देखोगे तो மனைவி பேசினதே மன்னிக்க மாட்டான், उसकी पत्नी ने जो बात कही उसे ही क्षमा नहीं करता। சிலர் தம் புருஷன் பேசினதை மன்னிக்கவே மாட்டாங்க. कुछ अपने पति ने उसके पति ने जो कहा उसे ही क्षमा नहीं करते। நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், मैं आप सभी से एक सवाल पूछता हूँ, நீங்க ரெண்டு பேரும் आप दोनों ஒருத்தர் பேசுறத ஒருத்தர் மன்னிக்காம இருந்தா एक ने जो बात कही उसे दूसरा क्षमा नहीं करेगा तो எப்படி நல்ல ஆசீர்வாதமான குடும்ப வாழ்க்கை வாழ முடியும் என்பதை யோசித்தீங்களா? कैसे अच्छे से एक आशीर्वाद का जीवन बिताओगे कर कर आपने कभी सोचा क्या? நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், अच्छे से समझ लीजिए, ஒருவருக்கொருவர் நீங்கள் மன்னியாமல் குடும்ப வாழ்க்கை நடத்துகிறீர்கள் என்று சொன்னால், एक दूसरे को आप माफ नहीं करते, क्षमा नहीं करते और परिवार का जीवन चलाते हो तो ஒரு மிருகம் குடும்ப வாழ்க்கை வாழுகிறதற்கும் நீங்கள் குடும்ப வாழ்க்கை வாழுவதற்கும் வித்தியாசமே இல்லை. एक जानवर पारिवारिक जीवन जी रहा है और आप पारिवारिक जीवन बिता रहे हो, इसमें कोई फर्क नहीं। நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னித்து, आप एक दूसरे को माफ कर कर, ஒருவருக்கொருவர் அன்பு காட்டாமல், एक दूसरे से प्रेम प्रकट किए बिना நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால், आप जीते हो तो இந்த பூமியிலே மிருகங்கள் எப்படி வாழுகிறதோ, எப்படி குடும்ப வாழ்க்கை நடத்துகிறதோ, அப்படியே அதே போன்று நீங்கள் வாழுகிறீர்கள் என்று தான் அர்த்தம். इस पृथ्वी पर जानवर जैसे जीवन बिताते, जानवर जैसे पारिवारिक जीवन बिताते, वैसे तुम भी बिता रहे हो करके मतलब है। மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் வித்தியாசம் இருக்கணும். मनुष्य और जानवर के बीच में फर्क रहना चाहिए। मनुष्य ஒருவர் பேசுவதை மன்னித்தால் மட்டுமே ஒருவர் மேலே ஒருவருக்கு பூரண அன்பு உண்டாகும். एक व्यक्ति को क्षमा करेगा, माफ करेगा, तभी उसके ऊपर जो परिपूर्ण प्रेम आएगा। உள்ள மனசுலே பேசுனது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு
अंदर मन में जो भी बातें उसे रखकर மனைவியை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? पत्नी को देखकर आई लव यू बोलकर क्या फायदा? புருஷனை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? पति को देखकर आई लव यू बोलकर क्या फायदा? சிலர் சொல்லுவாங்க कुछ लोग कहते हैं மன்னிச்சிடலாம் பாஸ்டர், क्षमा कर सकते पास्टर, ஆனா மறக்கலாம் முடியாது. लेकिन उसे बोल नहीं सकते हैं। ஆமென். आमीन। நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். मैं आपसे एक सवाल पूछता हूँ, இயேசு நம்முடைய பாவங்களை மன்னித்து விட்டாரா, यीशु हमारे पापों को क्षमा कर दिए क्या, அல்லது நம்முடைய பாவங்களை மன்னித்து மறந்து விட்டாரா? या हमारे पाप को जो है माफ करके भूल गए? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். आप बताइए பைபிள் என்ன சொல்லுது? बाइबल क्या कहता है? நம்முடைய பாவங்களை மன்னித்து சமுத்திரத்தின் அடித்தளங்களிலே அவர் எறிந்து போட்டார். हमारे पाप को माफ कर कर क्षमा कर कर उसे गहरे सागर के निचले स्थान में उठाकर फेंक दिए। மீகா 7வது அதிகாரம் 19வது வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. मीका के 7वें अध्याय का 19वां वचन उसे ही बताता है। நம்முடைய பாவங்களை எல்லாம் हमारे सारे पापों को சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுகிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. सागर के गहरे स्थान में डाल दिए। அல்லேலூயா. हालेलुया। நம்ம பாவங்களை हमारे पाप को மன்னிச்சு क्षमा कर कर மறந்து भूलकर சமுத்திரத்தின் ஆழத்துல தூக்கி போட்டார். समुद्र के गहरे स्थान में उठाकर फेंक दिए। இனி ஆண்டவர் அதை திரும்பியே பார்க்க மாட்டார். अभी आगे परमेश्वर से मुड़कर भी नहीं देखेंगे। திரும்பி வாபஸ் அதையே சொல்லி காட்ட மாட்டார். हम वापस उसे ही बोलकर नहीं बताएंगे। விளங்குதா? समझ में आया? உங்க வீட்டுல என்ன நடக்குது? आपके घर में क्या होता है? அன்னைக்குள்ளதை இன்னைக்கும் சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கிறேன். उस दिन की बात आज भी बोल के बताता है। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். मैं एक कार्य आपको बताता हूँ। நம்ம சாகும்போது எதையுமே கொண்டு போக மாட்டோம். हम मर के जाने के समय कुछ नहीं लेकर जाएंगे। பைபிள் என்ன சொல்ல தெரியுமா? बाइबल क्या कहता है நீ मालूम है क्या? எவைகளை மன்னிக்கிறாயோ तू जिसे माफ करता है அவைகளை உனக்கும் ஆண்டவர் மன்னிப்பார். उसे तेरे लिए भी परमेश्वर माफ करेंगे। यीशु தேவன் பரமண்டல ஜெபத்தை கற்றுக் கொடுக்கும்போது சொன்னார், एक स्वर्गीय प्रार्थना को सिखाते समय ऐसा कहे, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிப்பது போல हमारे कर्जदारों को जैसे हम क्षमा करते हैं எங்கள் பாவ கடன்களை மன்னித்தருளும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். हमारे पाप के कर्ज को भी क्षमा कीजिए कर कर बोल के प्रार्थना कीजिए। நமக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனை மன்னிப்பது போல तो हमारे विरुद्ध जो पाप करते हैं उन्हें जैसे क्षमा करते हैं, முதலாவது மன்னி, तो उन्हें क्षमा कर। அதுக்கு பிறகு இயேசுவின் பாவங்களை மன்னிப்பார். उसके बाद यीशु तेरे पाप को क्षमा करेंगे। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। சாகும்போது ஒன்றையும் விட்டு போவதில்லை, ஒன்றையும் கொண்டு போவதில்லை. अरे मर के जाने के समय कुछ नहीं लेकर जाएंगे, ஆனால் நீ மரிக்கும்போது लेकिन तू मरते समय ஒன்றை பூமியிலே விட்டு போக வேண்டியது அவசியம். एक चीज को तुझे पृथ्वी पर छोड़कर जाना अवश्य है। என்ன தெரியுமா? क्या मालूम है क्या? நீ செத்த பிறகு இந்த உலகம் உன்னை பார்த்து சொல்லணும், तू मरने के बाद ये दुनिया तुझे देखकर बोलना चाहिए, அவரா, वो क्या, அவங்களா वो भाई क्या, எல்லாரையும் நேசிப்பாங்களே, वो तो सबसे प्रेम करते थे। ஹalleluya. हालेलुया। அவரா, वो क्या, அவங்களா, वो क्या, யார் என்ன சொன்னாலும் சரி कोई भी कुछ भी बोले மன்னிச்சு மறந்து क्षमा कर कर भूल कर மறுபடி அன்பு காட்ட ஆரம்பிச்சிருவாங்களே, वापिस वो प्रेम करने लगते हैं। அவரா, वो क्या, அவங்களா, वो बहन क्या, யார் திட்டினாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்களே, कोई भी डांटते तो हंसते रहते हैं। இந்த சுபாவத்தை, இந்த இயேசுவின் சுபாவத்தோடு வாழ்ந்து விட்டு உலகத்தை விட்டு போ. इस यीशु के स्वभाव के साथ जीवन जीकर दुनिया को छोड़कर जा। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। கிறிஸ்து எனக்கு தந்த ஒரு சுபாவம் உண்டு. मसीह मुझे दिया हुआ एक स्वभाव है, யார் என்ன திட்டினாலும் कोई मुझे डांटे கொஞ்ச நேரத்துல மறந்து போயிடும். थोड़े समय में से भूल ही जाता हूँ। என்ன திட்டினாங்க அப்படின்னு என்கிட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு பிறகு கேளுங்க, கண்டிப்பா தெரியாது. मुझे डांटे कर कर 1 घंटे 2 घंटे बाद पूछे, मुझे निश्चय मालूम ही नहीं रहेगा। ரெண்டாவது, दूसरा, என்கிட்ட இருந்து யார் பைசா வாங்கினாலும் मुझसे जो भी पैसे लेता है பிறகு எனக்கு ஞாபகமே வராது. उससे वापस में कोई याद ही नहीं आता। யாருக்கு எவ்வளவு கொடுத்தேன்னு எனக்கு தெரியவே செய்யாது. मैंने किसको कितना दिया मुझे मालूम ही नहीं। ஆனா लेकिन ஒருத்தர் எனக்கு நன்மை செய்திருந்தா, एक ने मेरे लिए भलाई की है तो, நல்ல காரியத்தை சொல்லியிருந்தா, अच्छा कार्य किया है तो அது எனக்கு மறக்கவே செய்யாது. वो मैं नहीं भूलता हूँ। யார்கிட்ட இருந்தாலும் நான் பைசா வாங்கியிருந்தா, किसी से मैंने पैसे लिया है तो அதுவும் மறக்காது. वो भी नहीं भूलता हूँ। நான் இதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்றேன். मैं इसके लिए परमेश्वर की स्तुति कहता हूँ। இந்த சுபாவம் உங்க எல்லாருக்கும் வேணும்னு நான் ஆசைப்படுறேன். ये स्वभाव आप सभी को रहना चाहिए करके मैं चाहता हूँ। இது எனக்கு கர்த்தர் கிருபையாய் தந்த சுபாவம். ये मुझे परमेश्वर अनुग्रह से दिया हुआ स्वभाव है। எவர் என்ன திட்டினாலும் சரி, कोई कुछ भी मुझे डांटे, கொஞ்ச நேரத்துல அது மறந்தே போயிடும். थोड़े समय के बाद मैं भूल ही जाता हूँ। அடுத்தது எங்க பார்த்தாலும் மறுபடி சந்தோஷமா பேச ஆரம்பிச்சிருவேன். बाद में कहीं पर भी मैं देखता हूँ तो आनंद से बात करने लगता हूँ। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Hallelujah.
இப்போ நான் ஒரு வாரத்தில் இந்த வாரத்தில் ஒரு அடக்க ஆராதனைக்கு போயிருந்தேன். मैं इस हफ्ते एक दफनाने की आराधना में गया था. ஒரு பாஸ்டருடைய மரணம் அடக்க ஆராதனைக்கு நான் போயிருந்தேன். एक पास्टर का मृत्यु का दफनाने की आराधना में मैं गया था. நான் போகும்போது பாடி கொண்டு வரல. मैं जब गया तब बॉडी को लेकर नहीं आए थे. 4-5 பாஸ்டர் இருந்தாங்க. लेकिन 4-5 पास्टर थे. எல்லா பாஸ்டருக்கும் நான் போகும்போதே கையெடுத்து கும்பிட்டு பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் சொன்னேன். मैं सभी पास्टर को देखते ही हाथ जोड़कर जो है प्रेज द लॉर्ड कर कर मैंने उनसे कहा. ஒருத்தர் மட்டும் एक जन सिर्फ அப்படினார். ऐसे कहे. அவர் பக்கத்துல போய் உட்கார்ந்து उनके बगल में जाकर बैठा. அவர் அப்படியே உட்கார்ந்து அங்க திரும்பின மாதிரி உட்கார்ந்திருக்காரு. वो उस तरफ घूम कर बैठे ऐसे बैठे हैं. ஒரு வார்த்தை அவர் பேசவே மாட்டேங்கிறார். एक भी बात वो बोल ही नहीं रहे. ரொம்ப பரிசுத்தவான் மாதிரி உட்கார்ந்திருக்காரு. बहुत बड़े पवित्र भक्त के समान बैठे हैं. பிரைஸ் தி லார்ட் प्रेज द लॉर्ड. அவருக்கு என்ன வருத்தம்னு எனக்கு தெரியல. उनको क्या बुरा लगा मुझे नहीं मालूम. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर की स्तुति हो. ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, मैं क्यों आपको बता रहा हूँ, நீங்க யாரையும் முன்மாதிரியா வைத்துக் கொள்ளாதீங்க. आप किसी को भी आदर्श बनाकर मत रखो. நமக்கு ஒரே ஒரு குரு தான் இருக்கிறார். हमारे एक ही गुरु है. ஒரே ஒரு போதகர் தான் இருக்கிறார். एक ही हमारा उपदेशक है. ஹalleluya हालेलुया. உங்களை காட்டிலும் முன்னால ஆலயத்துக்கு வந்தவங்களை நீங்க முன்மாதிரியா வைக்காதீங்க. आपसे भी पहले जो चर्च में आए उन्हें आपका आदर्श बनाकर मत रखिए. சர்ச் பாஸ்டர் கூட முன்மாதிரியா வைக்காதீங்க. आपके चर्च के पास्टर को भी आप आदर्श बनाकर मत रखिए. இயேசுதான் நமக்கு குருவும் போதகருமா இருக்கிறார். यीशु ही हमारे लिए गुरु और उपदेशक है. நீங்கள் பாஸ்டருக்கு சீஷனா மாறாதீங்க. आप जो आपके पास्टर का चेला मत बनो. இன்னைக்கு உலகம் அப்படித்தான் மாறிட்டு இருக்கு. आज दुनिया ऐसे ही बदल रहा है. விசுவாசிகள் எல்லாம் பாஸ்டருக்கு சீஷரா மாறுறாங்க. विश्वासी सब अपने पास्टर का चेला बन रहे हैं. பைபிள் என்ன சொல்லுது? இயேசுவுக்கு சீஷனாய் மாறு. लेकिन बाइबल क्या कहते हैं? यीशु का चेला बन. மன்னிக்கும் சுபாவம் இயேசுவின் சுபாவம். माफ करने का स्वभाव यीशु का स्वभाव. குருவை பின்பற்றும் சீஷனே மன்னிக்கும் திறன் உனக்குள் இருக்க வேண்டியது அவசியம். गुरु के पीछे चलने वाले चेले दूसरों को माफ करने का तेरे अंदर स्वभाव रहना चाहिए. மன்னிக்கும் சுபாவம் உனக்குள் இருக்க வேண்டியது அவசியம். माफ करने का गुण तेरे अंदर रहना चाहिए. உன் சகோதரனை மன்னி. तेरे भाई को क्षमा कर. உன் சகோதரியை மன்னி. तेरी बहन को क्षमा कर. உன் சிநேகிதர்களா இருந்து உனக்கு விரோதமாய் எழும்பினவர்களை மன்னி. तेरे से जो प्रेम कर कर अभी जो तेरे शत्रु बने उन्हें भी क्षमा कर. உனக்கு விரோதமாய் இருக்கிறவர்களை மன்னி. और तेरे विरोध में जो उन्हें भी क्षमा कर. குடும்பத்தார நீ மனதார மன்னி. तेरे परिवार के रिश्तेदारों को जो सदस्यों को तो पूरे मन से क्षमा कर. கசப்பான இருதயம் உள்ளவர்களாய் வாழாதீர்கள். कड़वाहट के हृदय के साथ जीवन मत बिताओ. இயேசுவை பிரதிபலிக்கும் வாழ்க்கை வாழ தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்கள். यीशु को प्रकट करने का जीवन जीने के लिए फैसला कर लीजिए. யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 17வது வசனத்தில் இயேசு சொல்கிறார், यूहन्ना के सुसमाचार के 15वें अध्याय के 17वें वचन में यीशु कहते हैं, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று இவைகளை கற்பிக்கிறேன். तुम आपस में एक दूसरे से प्रेम के साथ रहो कर कर इसे बताता हूं. நம்முடைய குருவுடைய வாழ்க்கை முறை हमारे गुरु का जीवन जीने का तरीका மன்னிக்கும் வாழ்க்கை முறை. क्षमा माफ करने का तरीका था. நம்முடைய குருவின் போதனை என்ன? हमारे गुरु का उपदेश क्या था? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று சொல்லக்கூடிய போதனை. तुम आपस में एक दूसरे से प्रेम के साथ रहो करके उनका उपदेश था. யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 18-19 வசனங்கள் இப்படியாய் சொல்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் यूहन्ना का 15वां अध्याय 18-19 वचनங்கள் சொல்கிறது. 18वां और 19वां वचन कहता है, உலகம் உங்களை பகைத்தால் दुनिया तुमसे बैर करे तो அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். तो तुम जान लो कि वो तुमसे पहले मुझसे बैर रखा है. ஹalleluya. हालेलुया. இயேசுவுக்கு சீஷனாய் இருக்கிறவனே, यीशु का चेला तू, உன் குருவை இந்த உலகம் பகைத்தது. तेरे गुरु से ये दुनिया इस संसार ने बैर किया. இயேசுவின் உண்மையான சீஷனாய் இருக்கிற உன்னையும் இந்த உலகம் பகைக்கும். तो यीशु का सच्चा चेला जो तू है तुझसे भी ये दुनिया ये संसार बैर करेगी. ஹalleluya. हालेलुया. பைபிள் என்ன சொல்லுது அடுத்த வசனத்துல? बाइबल क्या कहता है अगले वचन में? நீங்கள் உலகத்தாராய் இராததால் यदि तुम संसार के नहीं हो, உலகம் தன்னுடையதை சிநேகிக்கும். और संसार की चीजों से प्रेम करेगा. நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலே और तुम संसार के नहीं हो इसलिए, நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் और मैंने तुमको संसार से जगत से चुन के लिया इसलिए, உலகம் உங்களை பகைக்கிறது. दुनिया संसार तुमसे बैर करता है. நீங்கள் உலகத்தாராய் வாழ்ந்தால் உலகம் உங்களை சிநேகிக்கும். तुम दुनिया वाले संसार वालों के जैसे जीवन बिताओगे तो तुमसे प्रेम करेगा. நான் உங்களை உலகத்திலிருந்து எனக்காக தெரிந்தெடுத்தேன். मैंने तुम्हें संसार जगत
जगत से तू मुझे मेरे लिए चुन के लिया। உலகம் என்னை முதலாவது பகைத்ததே, दुनिया ये संसार मुझसे पहले बैर रखी। உண்மையான சீஷன் உலகத்தால் பகைக்கப்படுவான். तो जो सच्चा चेला है वो इस संसार इस दुनिया से बैर किया जाएगा। அல்லேலூயா. हालेलुया। உலகம் உன்னை நேசிக்கணும்னு நினைக்காத. ये संसार ये दुनिया तुझसे प्रेम रखे करके मत सोच। உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகைன்னு பைபிள் சொல்லுது. संसार से प्रेम करना, जगत से दुनिया से प्रेम करना परमेश्वर से बैर रखने के बराबर है। சிலருக்கு ரொம்ப கவலை. बहुत लोग को जो है, कुछ लोग को चिंता है, எங்க சொந்தக்காரங்க எல்லாம் எனக்கு விரோதமா வந்துட்டாங்க பாஸ்டர். मेरे खुद के रिश्तेदार सब मेरे विरोध में आ गए पास्टर। எங்கிட்ட ரொம்ப அன்பா இருந்தவங்க எல்லாம் இப்ப பேச மாட்டேங்க பாஸ்டர். मुझसे जो बहुत प्रेम रखते थे वो भी मुझसे बात नहीं कर रहे पास्टर। நம்ம குருவுக்கு நடந்தது தான் நமக்கு நடக்கும். हमारे गुरु के साथ जो हुआ वही हमारे साथ भी होगा। நம்ம குருவை பகைச்சது யாரு? हमारे गुरु से बैर रखने वाला कौन? அந்நியன் அல்ல, अन्य नहीं, சொந்த யூத ஜனங்கள், खुद के यहूदी लोग, சொந்த ஊரா, சொந்த குடும்பத்தார், खुद के गांव वाले, खुद के परिवार वाले, சொந்த கோத்திரத்தார் தான் இயேசுவை பகைத்தார்கள். खुद के गोत्र वाले यीशु से बैर किए। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। ஒன்றை நீ புரிந்து கொள். एक बात तू समझ ले, நீ கிட்டத்தட்ட இயேசுவை ஏமன் ஸ்தோத்திரம் பின்பற்ற ஆரம்பித்து விட்டாய், இயேசுவுக்கு சீஷனாய் வாழ ஆரம்பித்து விட்டாய் என்பதன் அடையாளம் என்ன? तू यीशु के पीछे चलने लगा है, यीशु का चेला बन गया है, तो उसकी निशानी क्या है? உலகம் உன்னை பகைக்கும். ये संसार जगत तुझसे बैर करेगा। உலகம் உன்னை ரொம்ப பகைக்குதா? ये दुनिया संसार तुझसे बहुत बैर करती है क्या? இயேசுவின் சீஷனாய் மாறிக்கொண்டிருக்கிறாய் என்பது அடையாளம். तो यीशु का चेला बन रहा है करके निशानी है। Praise the Lord. Praise the Lord। இவன் ஸ்தோத்திரம் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், आमीन। स्तुति हो जो यीशु के पीछे चलते हैं, இயேசுவின் சீஷனாய் இருக்கக்கூடியவர்கள், जो यीशु के चेले बनकर है, குருவை போல இயேசுவை போல பூமியிலே வாழ வேண்டும். गुरु के समान यीशु के समान इस पृथ्वी पर जीना चाहिए। நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அடையாளமும் இயேசுவை போலவே இருக்க வேண்டும். हमारे जीवन की हर एक निशानी जो है यीशु के जैसा रहना चाहिए। இயேசுவின் தாழ்மை நமக்குள்ளால இருக்கணும். यीशु की दीनता हमारे अंदर रहनी चाहिए। இயேசுவுடைய அன்பு நமக்குள்ளால இருக்கணும். यीशु का प्रेम हमारे अंदर रहना चाहिए। இயேசுவின் மேல் இருந்த மனதுருக்கம் நமக்குள்ளால இருக்கணும். यीशु के अंदर जो तरस खाना था वो हमारे अंदर रहना चाहिए। இயேசுவை போன்ற குடும்ப பொறுப்பு நமக்குள்ளால இருக்கணும். यीशु के जैसा परिवार की जिम्मेदारी हमारे अंदर रहनी चाहिए। உலகத்தில் இருக்கும்போது இயேசு தன்னுடைய தாய் மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தார். इस दुनिया में रहते समय यीशु अपनी माता के ऊपर कितना प्रेम रखे थे। தன்னுடைய சகோதர சகோதரிகள் மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தார். अपने भाई अपने बहन के ऊपर कितना प्रेम रखे थे। மரிக்கும் போதும் मरते समय भी அந்த குடும்ப பொறுப்பை அவர் வெளிப்படுத்துகிறார். वो परिवार के ऊपर जो जिम्मेदारी थी उसे प्रकट किए। யோவானை பார்த்து சொல்றார், यूहन्ना को देखकर कहते हैं, இப்ப நான் மரிச்சவன், देख मैं मरने जा रहा हूँ, இனி என் தாயை என்னால கவனிக்க முடியாது, आगे मैं मेरी माँ को संभाल नहीं सकता, என் சகோதர சகோதரிகளை என்னால கவனிக்க முடியாது, मेरे भाई बहनों को मैं संभाल नहीं सकता, அதோ உன் தாய், देख तेरी माँ, அதோ உன் மகன் என்று சொல்கிறார். और माँ को देख देख वो तेरा बेटा। ஆமென். आमीन। யோவான் ஸ்நானகரை பார்த்து யோவான் ஆமென் ஸ்தோத்திரம் சீஷனை பார்த்து சொல்கிறார், यूहन्ना चेले को देखकर कहते हैं, யோவானே यूहन्ना அது இனி உன்னுடைய தாய், आगे से वो तेरी माँ है। இயேசுவுடைய பொறுப்பு, यीशु की जिम्मेदारी, இயேசுவை பின்பற்றும் ஒவ்வொரு சீஷனும் குடும்ப பொறுப்புள்ளவர்களா இருக்கணும். यीशु के पीछे चलने वाला हर एक चेला जो परिवार के ऊपर जिम्मेदारी वाला होना चाहिए। கர்த்தர் உங்களுக்கு தந்த பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் பொறுப்புணர்வுள்ளவர்களா இருக்கணும். परमेश्वर ने आपको जो संतान बच्चे दिया है उनके जिम्मेदारी कार्य में आप जिम्मेदारी के साथ रहना चाहिए। அவங்களை படிக்க வைக்கிறதுல பொறுப்பு இருக்கணும். उनको पढ़ाने लिखाने में आपकी जिम्मेदारी रहनी चाहिए। அவங்களுக்கு Dress வாங்கி கொடுக்கிறதுல சாப்பாடு வாங்கி கொடுக்கிறதுல பொறுப்பு இருக்கணும். उनको कपड़ा लेके देने में खाना खिलाने में आपकी जिम्मेदारी रहनी அவங்க चाहिए। நல்ல வழியில நடக்க வைக்கிறதுல பொறுப்பு இருக்கணும். वो अच्छे रास्ते में उन्हें अच्छे रास्ते में चलाना है करके जिम्मेदारी रहनी चाहिए। ரட்சிப்பை பெற்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று இயேசுவின் வருகையில அவர்கள் சேர்த்துக் கொள்ளப்படுகிறதில் உன்னுடைய பொறுப்பு ரொம்ப அவசியம். उद्धार पाकर अभिषेक पाकर यीशु के आगमन में वो भी स्वर्गराज आने चाहिए करके जिम्मेदारी लेनी चाहिए। அதான் இயேசுவின் சீஷன் என்று உன்னை சொல்ல முடியும். तभी तो यीशु का चेला आए करके बोल सकते हैं। இயேசுவுக்குள் இருந்த பரிசுத்தத்தை நீ வெளிக்காட்ட வேண்டும். यीशु के अंदर की पवित्रता को तो प्रकट कर। இயேசுவுக்குள் இருந்த விசுவாசத்தை நீ வெளிக்காட்ட வேண்டும். यीशु के अंदर जो विश्वास था उसे बाहर प्रकट कर। இயேசு பிதாவின் சித்தம் செய்தது போல நீ தேவனுடைய சித்தத்தை செய்வதை ஏவன் உறுதியாய் பின்பற்றி காட்ட வேண்டும். यीशु ने जैसे पिता की इच्छा को पूरा किया वैसे तू भी परमेश्वर की इच्छा को
को पूरा करता है करके एकदम मजबूत रीति से करके बता। கடைசியா நான் உனக்கு சொல்கிறேன், अंतिम में तुझसे कहता हूँ, இயேசுவை பின்பற்றும் சிஷ்யனே, यीशु के पीछे चलने वाले चेले, இயேசுவை போலவே உன் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்கட்டும். यीशु के जैसा ही तेरा जीवन हर एक दिन बदलते रहे। உன் வார்த்தை, तेरा बोलने का ढंग, செய்கைகள், तेरी क्रिया, வாழ்க்கையின் நடைமுறைகள், तेरे जीवन का चाल चलन, ஒவ்வொன்றிலும் हर एक में உலகம் நீ இயேசுவின் சீஷன் என்பதை அடையாளம் காணட்டும். ये दुनिया, ये संसार तू यीशु का चेला है करके पता लगाए। உன்னை காண்கிறவர்கள் இயேசுவை காண வேண்டும். जो तुझे देखेंगे वो यीशु को देखे। இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும். ऐसा एक जीवन बिता। Praise the Lord. Praise the Lord। நீ சீஷனாக வாழ்ந்து மரிப்பதுதான் தேவனுடைய திட்டம். तू एक चेला बनकर मृत्यु पाए, यही परमेश्वर की इच्छा है। மாற்றங்கள் ஒவ்வொரு நாளும் உனக்குள் உண்டாவதற்கு உன் வாழ்க்கை ஒப்புக்கொடு. हर एक दिन तेरे जीवन में परिवर्तन होने के लिए तो अपने आप को समर्पण कर। மறுபடியும் சொல்கிறேன், वापिस कहता हूँ, எவன் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், जो यीशु के पीछे चलते குருவை हैं, பின்பற்றுகிறவர்கள் குரு போல மாற வேண்டும். जो गुरु के पीछे चलते हो गुरु के जैसा बने। இயேசுவை பின்பற்றினா இயேசு மாதிரி மாறணும். तू यीशु के पीछे चलता है तो तू यीशु के जैसा बन। வாழ்க்கை அர்ப்பணிக்க ஆரம்பி. तेरे जीवन को अर्पण कर। சுதாவியான் உனக்கு உதவி செய்வார். पवित्र आत्मा तेरी मदद करेंगे। ஆண்டவராகிய இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். प्रभु यीशु जल्द आने वाले हैं। விசுவாசியின் கூட்டத்தை எடுப்பதற்கல்ல, विश्वासियों के झुंड को ले जाने के लिए नहीं, சர்ச்சுக்கு போறவங்களை மட்டும் எடுப்பதற்கல்ல, जो चर्च में जाते थे उन्हें ले जाने के लिए नहीं, சீஷர்களின் கூட்டத்தை எடுப்பதற்கு இயேசு வரப்போகிறார். चेलों के झुंड को ले जाने के लिए यीशु आने वाले हैं। சீஷர்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். चेलों के लिए एक जगह को तैयार कर रहे हैं। சீஷனா இருக்கிறியா இல்ல கிறிஸ்தவனா இருக்கிறியா? तू चेला बनकर है या मसीह व्यक्ति बनकर है? நான் உனக்கு சொல்கிறேன், கிறிஸ்தவன் வேண்டாம், சீஷன். मैं तुझसे कहता मसीह व्यक्ति बनकर मत रहे, चेला बनकर रहे। பைபிள் ஆண்டவருடைய வசனம் தெளிவாய் சொல்கிறது. बाइबल परमेश्वर का वचन साफ कहता है, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். तुम निकल कर जाओ और सारे जाति के लोग को चेला बनाओ। சீஷனா மாறி இருக்கிறியா? तू चेला बना है क्या? சீஷனா மாறி இருந்தா तू चेला बना है तो இயேசுவின் சுபாவங்களும் குணநலங்களும் உனக்கு உண்டாகட்டும். यीशु का स्वभाव और उनका गुण तेरे अंदर हो। இதுவரைக்கும் அந்த சுபாவத்துல உனக்கு மாற்றம் இல்லைன்னு சொன்னா, अभी तक उस स्वभाव में बदलाव नहीं है तो சுபாவங்கள் மாறுவதற்காக தேவ சமூகத்தில் உன்னை அர்ப்பணி. वो स्वभाव बदलने के लिए परमेश्वर के सम्मुख तो अर्पण कर। ஆண்டவர்கிட்ட சொல்லு, परमेश्वर से बोल, ஆண்டவரே परमेश्वर உம்மை போன்ற சுபாவம் எனக்கு தாரும் என்று சொல்லி ஜெபிக்க ஆரம்பி. आपके जैसा स्वभाव मुझे दीजिए करके बोलकर प्रार्थना कर। கண்களை மூடி முழங்கால் படியிட்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லு. आंख बंद कर कर घुटने टेक कर हाथ उठाकर परमेश्वर को देखकर बोल, இதுவரைக்கும் நான் கிறிஸ்தவனாக வாழ பிரயாசப்பட்டேன், अभी तक मैं एक मसीह व्यक्ति बनकर जीने का प्रयास किया, ஆனால் இன்றிலிருந்து लेकिन आज से எவன் ஸ்தோத்திரம் குருவை பின்பற்றும் சீஷனை போல வாழ விரும்புகிறேன். गुरु के पीछे चलने वाला चेले के समान मैं जीना चाहता हूँ। இயேசுவுக்கு சீஷனாய் வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே. मेरे यीशु के लिए मैं चेला बनकर जीना चाहता हूँ परमेश्वर। சுபாவங்களை மாற்றும் ஆண்டவரே. मेरे स्वभाव को बदलिए। உம்முடைய உபதேசங்களை பின்பற்றும் சீஷனாய் மாற விரும்புகிறேன் ஆண்டவரே. आपके उपदेश को पीछा करने वाला चेला बनना चाहता हूँ। நீர் வாழ்ந்த வாழ்க்கை முறையை இந்த உலகத்துக்கு பிரதிபலிக்க கூடியதான ஒரு சீஷனாய் வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே. आपके जीवन जीने के तरीके को इस दुनिया में संसार में प्रकट करने वाला चेला बनकर जीना चाहता हूँ। என்னை மாற்றுங்கப்பா. मुझे बदलिए पिता। எத்தனை பேர் ஜெபம் பண்ண போறீங்க? कितने लोग प्रार्थना करने जा रहे हैं? ஒருவேளை இதுவரைக்கும் உனக்குள்ளால தாழ்மையின் சுபாவம் இல்லைனா, हो सकता है अभी तक तेरे अंदर दीनता का स्वभाव नहीं है तो தாழ்மையின் சுபாவம், दीनता का स्वभाव। உன்னை பார்த்து யாரு முகம் திருப்பினாலும் நீ ஓடி போய் பிரைஸ் தி லார்ட் சொல்லு. अरे तुझे देखकर कोई भी अपना चेहरा घुमाए तू उनके पास दौड़ कर जाकर प्रेज द लॉर्ड बोल। உன்கிட்ட யாரு பேசாம போனாலும், तेरे से कोई बात किए भी ना அது गए ஒரு तो भी சபையில் உள்ள மக்களா இருந்தாலும் சரி, वो तेरे चर्च के लोग भी क्यों ना रहे, குடும்பத்தில் உள்ளவங்களா இருந்தாலும் சரி, वो तेरे परिवार के सदस्य भी क्यों ना रहे, நீ அவங்கள மாதிரி இருக்காத. तू उनके जैसा मत रहे। இயேசுவின் சுபாவம் தாழ்மையின் சுபாவத்தோடு அவங்க கிட்ட போ. यीशु के स्वभाव दीनता के स्वभाव के साथ उनके पास जा। இயேசு உன்னை அங்கீகரிப்பா. यीशु तुझे अंगीकार करेंगे। இயேசு உன்னை உயர்த்துவா. यीशु तुझे ऊंचा उठाएंगे। இயேசு உன்னை அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்வா. यीशु तुझे उनके आगमन में उठा लेंगे। இயேசுவின் தாழ்மையின் சுபாவத்தை வெளிக்காட்டு. यीशु की दीनता के स्वभाव को बाहर दिखा। தான் உண்மையான சீஷனா உன்னால வாழ முடியும். तभी तू एक सच्चा चेले के समान जी सकता है। இந்த கிறிஸ்தவன் என்கிட்ட பேசல, நானும் பேச மாட்டேன், உனக்கும் அவனுக்கும் என்ன வித்தியாசம்?
வித்தியாசம் இருக்கு? अरे वो मसीह व्यक्ति मुझसे बात नहीं करता है तो मैं भी उससे बात नहीं करता, तो उसमें और तेरे में क्या फर्क है? शिष्यना मारणमे, तू चेला बनना चाहिए, शिष्यना मारणमे, तू चेला बनना चाहिए, शिष्यना मारणमे. तुझे चेला बनना है। ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணு. परमेश्वर से अर्पण करके प्रार्थना कर। வாழ்க்கையில இந்த காரியத்துல எங்கேயோ தவறு உண்டாயிருக்குமானால் ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேளு. तेरे जीवन में किसी कार्य में, इस कार्य में गलती हुआ है तो आज क्षमा मांग। அற்ற கிறிஸ்தவனை போல வாழாத. दूसरे मसीह व्यक्ति के समान मत जी। தேறின எவனும் குரு போல வாழுவான். सिद्ध हुआ कोई व्यक्ति, बड़ा हुआ कोई व्यक्ति गुरु के समान बदलेगा। நீ குருவை போல வாழு. तू गुरु के समान जीवन जी, இயேசுவை போல வாழு. तू यीशु के जैसा जी। நீக்கு வாழ்க்கை ஒப்பு கொடுக்கறியா? हाँ, तेरे जीवन को अर्पण करेगा क्या? ஒப்பு கொடுக்கறியா? अर्पण करेगा क्या? மன்னிச்சிரியா? माफ कर देगा क्या? மன்னிச்சிரியா? माफ कर देगा क्या? வைராக்கியத்தை எடுத்துறியா? अपने जिद के, अपने अंदर के जिद को निकाल देगा क्या? உனக்குள்ள இருக்கிற கசப்புகளை எடுத்துறியா? तेरे अंदर के कड़वाहट को निकाल देगा क्या? இயேசுவுக்கு யார் மேலேயும் கசப்பு இல்லையே. यीशु को किसी के ऊपर कड़वाहट नहीं थी। ஒப்பு கொடுக்கறியா? अर्पण करता है क्या? நீ உண்மையான சீஷனா மாறும்போது உலகம் உன்னை பகைக்கத்தான் செய்யும். तू सच्चा चेला जब बनेगा तो दुनिया, ये संसार तुझसे बैर करेगी। ஏன்னா நம்ம உலகத்தார் அல்ல. क्योंकि हम दुनिया के संसार के नहीं, உலகத்திலிருந்து ஆண்டவருக்காக வேறு பிரிக்கப்பட்டவர்கள். क्योंकि दुनिया से, संसार से परमेश्वर के लिए चुनकर अलग किए गए। நான் உலகத்தாரை போல நரகத்துக்கு போக வேண்டியவர்கள் அல்ல. நமக்காக ஆண்டவர் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். हम दुनिया, संसार के लोग के जैसे नरक में जाने के लिए नहीं, हमारे लिए परमेश्वर एक स्थान तैयार करके रखा है। நித்திய ஜீவனை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். अनंत जीवन को तैयार करके रखे। உலகம் உன்னை பகைக்கும். दुनिया, संसार तुझसे बैर करेगी। இந்த ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு. इसे परमेश्वर भविष्यवाणी के रूप से कह रहे। உலகம் எல்லாம் பகைக்குது உன்னை. संसार पूरा तुझसे बैर रखता है। சொந்த குடும்பம் உன்னை பகைக்குது. अरे तेरे खुद का परिवार तुझसे बैर रखता है। புரிந்து கொள், जान ले, நீ ஆண்டவரின் சீஷனாய் மாறிக் கொண்டிருக்கிறாய். तू परमेश्वर का चेला बन रहा है। அடையாளம் அதுதான். निशानी वही है। அதுதான் மேன்மையான பகுதின்னு நினைச்சுக்க. वही ऊंचा हिस्सा है करके जान ले। இயேசுவ உலகம் சிநேகிக்கல. இயேசுவ முதலாவது பகைத்தது உலகம். यीशु से दुनिया पहले प्रेम नहीं की, पहले बैर की। ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுக்க ஆரம்பி. परमेश्वर से समर्पण कर। உம்மை போன்ற ஒரு மனதுருக்கம் எனக்கு வேணும். आपके जैसा एक तरस खाना मेरे अंदर हो। உம்மை போன்ற ஒரு குடும்ப பொறுப்பு எனக்கு வேணும். आपके जैसा परिवार का जिम्मेदारी मेरे अंदर हो। உம்மை போன்ற பரிசுத்தம் முன்மாதிரியான வாழ்க்கை எனக்கு வேணும். आपके जैसा पवित्रता, एक आदर्श का जीवन हो। உம்மை போன்ற பிதாவின் சித்தம் செய்யும் அனுபவம் எனக்கு வேணும். आपके जैसा पिता की इच्छा को पूरा करने वाला अनुभव हो। நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. मुझे अर्पण करता हूँ प्रभु, நான் ஒப்பு கொடுக்கிறேன். मुझे अर्पण करता हूँ। எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? कितने लोग प्रार्थना करेंगे? பரலோக தேவன் உனக்கு உதவி செய்து வருகிறார். स्वर्गीय परमेश्वर तेरे लिए मदद करना चाहते हैं। இந்த செய்தி ये संदेश வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான வார்த்தை என்பதை புரிந்து கொள். तेरे जीवन में बहुत ही मुख्य वचन है करके जान ले। குருவை பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் गुरु के पीछे चलने वाला हर एक व्यक्ति குரு போல மாறிடுவான். गुरु के जैसा बन जाएगा। தேறின எவனும் தன் குருவை போல இருப்பான். सिद्ध हुआ कोई व्यक्ति अपने गुरु के समान रहेगा। பைபிள் சொல்லுது சீஷன் தன் போதகனை விட மேற்பட்டவனாய் இருக்க மாட்டான். बाइबल कहता है चेला जो अपने गुरु से बड़ा हुआ नहीं रहेगा। சீஷன் தன் போதகனை போல இருப்பான். चेला अपने गुरु के समान रहेगा। இயேசுவை போல வாழு. यीशु के जैसा जीवन बिता। உன்னை பார்க்கிற அத்தனை பேரும் तुझे देखने वाले सभी लोग உனக்குள் இயேசுவை காண்பார்கள். तेरे अंदर यीशु को देखेंगे। சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, सर्वशक्तिमान உம்முடைய परमेश्वर, கிருபைகளுக்காக நன்றி. आपके अनुग्रह के लिए धन्यवाद। தேவனாகிய கர்த்தர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். प्रभु परमेश्वर हमसे बात की अच्छे वचनों के लिए आपकी स्तुति हो। எவ்வளவு எங்களை நேசிக்கிறேன். आप हमसे कितना प्रेम करते हो, எவ்வளவு எங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறீர். कितना हमारे ऊपर प्रेम रखे हो। ஆண்டவரே, परमेश्वर, எங்களோடு பேசின வார்த்தையை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். हमसे किए बातों को, वचन को सुनकर हम उससे सोचकर धन्यवाद कहते हैं। இந்த வார்த்தையின்படி வாழ்வதற்கு எங்களுக்குள் ஒவ்வொரு நாளும் மாற்றங்களை தாரும். इस वचन के अनुसार जीने के लिए हमारे जीवन के हर एक दिन बदलाव दीजिए। பிள்ளைகளுக்கு கிருபை கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன்.
बच्चों को अनुग्रह देने के लिए प्रार्थना பிள்ளைகள் करता हूं। அத்தனை பேரும் சீஷர்களாய் வாழ்வார்களாக என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். मेरे बच्चे सभी चेला बनकर जीने के लिए मैं आशीष करता हूं। இயேசுவின் சீஷர்கள் என்பதை அடையாளம் காட்டி பூமியில் வாழ உதவி செய்யுங்க. यीशु का चेला है, इसे निशानी, इस निशानी को दिखाकर जीने के लिए मदद कीजिए। என் பிள்ளைகளை ஜனம் பார்க்கும்போது உலகம் பார்க்கும்போது இயேசுவை பார்க்க வேண்டுமே. मेरे बच्चों को ये दुनिया, ये संसार देखते समय यीशु को देखना चाहिए। அனுபவத்தை என் பிள்ளைகள் அத்தனை பேருக்கு நீங்க கொடுக்கணும்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன். इस अनुभव को मेरे सभी बच्चों को देने के लिए मैं प्रार्थना करता हूं। பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். मेरे बच्चों को पिता, पुत्र, पवित्र आत्मा के नाम से आशीष करता हूं। வியாதிகளுக்கு விலக்கம், बीमारियों से दूर कीजिए, கொள்ளை நோய்களுக்கு விலக்கம். महामारी से दूर உம்முடைய कीजिए। ரத்தம் ஒவ்வொருடைய சிரசின் மேல் வைக்கிறேன். आपके लहू को हर एक के ऊपर रखते हैं। ஆட்டுக்குட்டியின் ரத்தம் ஒவ்வொருடைய வீடுகளின் நிலைக்கால்களிலும் வைத்து நான் ஜெபிக்கிறேன். मेमने के लहू को हर एक के घर के दरवाजे के चौखट पर रख के प्रार्थना करता हूं। என் பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி ஆசீர்வதிக்கிறேன். मेरे बच्चे यीशु मसीह के आगमन तक अच्छे सुख बल आरोग्य तक साथ जीने के लिए मैं आशीष करता हूं। கிருபையும் சமாதானமும் உண்டாகட்டும். अनुग्रह और शांति हो। துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். स्तुति आदर महिमा आपको देते हैं। இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களின் நல்ல பிதாவே. यीशु के नाम से प्रार्थना करते, प्रार्थना को सुनिए अच्छे पिता। ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा प्रभु यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் சமாதானமும் சந்தோஷம் पवित्र आत्मा का एकता, शांति और आनंद உங்கள் அனைவரோடும் இன்றும் இன்னும் சதா காலங்களிலும் आपके साथ में सदा काल के இயேசு लिए கிறிஸ்துவுடைய வருகையில் உண்டாவதாக. यीशु मसीह के आगमन तक हो। ஆமென். आमेन। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. प्रभु आप सबको आशीष करेंगे। Praise the Lord. Praise the Lord.